முதலாக இந்த மாலை இந்த காலைகளை பயன்படுத்தி செல்கிறோம். மாலை வேளையிலும் உள்ள புதியோடும் உங்களுடைய புகழ்ச்சியோடும் பிரவேசிக்கூடியான புதிய இதயத்தை வந்திருக்கக்கூடிய நன்றி. புதிய இதயத்தோடு புது பாடலோடு ஆண்டவரே புதிய ஆவியோடு உண்மை நாங்கள் தொழுது கொள்ள ஆராதிக்க இந்த நாளை சமர்ப்பிக்கிறோம். இந்த நாளிலே உம்முடைய ஆசீர்வாதம் எல்லோருமே தங்கியிருப்பதாக நாமத்தை எங்கள் மத்தியிலே மையப்படுத்துகிறாங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமென். பாடலின் 6 நாம் பாடுவோம். பாடலின் 6. ஆண்டவர் நம்மை இந்த நாள் வரைக்கும் நடத்தி வந்த செயல்களை எண்ணி, அவர் நமக்கு செய்த நன்மைகளை எண்ணி அன்று உயர்த்தி அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள் என்ற அந்த பாடலை அன்றை மையப்படுத்தி இந்த பாடலை பாடுவோம். அவர் நடக்கும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். எக்காலமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள். எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள். ஒளியதனை எங்கள் உள்ளம் அரித்தோரை துதியுங்கள். அக்கினியே கல்மழையே படைத்தோரை துதியுங்கள். அக்கினியாய் கல்மணலை உடைத்தோரை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்து நீ துதியுங்கள். பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ஆழ்கடலே சமுத்திரமே தேவனை துதியுங்கள். அலை அலையாய் ஊழியர்கள் எழும்பினார் துதியுங்கள். தூதர்களே முன்னோடிகளே தேவனை
இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ஹல்லேலூயா. நாம் கடைசியாக பாடல் 596 நாம் பாடுவோம். பாடல் 596. நம் இயேசுவின் மகா அன்பு அதனுடைய ஆழத்தை அறியலாகுமோ என்று ஆண்டவருடைய அன்பினுடைய மேன்மையை ருசித்தவர்கள் நம்ம இதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல முடியும். அப்படிப்பட்ட மாறிடாத நம் நேசரை அவருடைய அன்பை எண்ணி இந்த பாடலை அவரை மகிமைப்படுத்தி இந்த பாடலை பாடுவோம். மாறிடா எம் மானசரே மாறாதவர் அன்பென்னாலுமே. மாறிடாயம் மானேசரே மாறாதவர் அன்பென்னாலுமே. கல்வாரி சிலுவை நீதிலே காணுவே மாண்பிலே. இயேசுவின் மகா அன்பிலே அதன் ஆழம் அறியலாகுமோ. இதற்கிட ஏதும் வேறில்லையே ஏதும் வேறில்லையே. பாவியாக இருக்கையிலே அன்பால் பாரில் உன்னை தேடி வந்தாரே. ஈசன் என்றுன்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே. இயேசுவின் மகா அன்பிலே அதன் ஆழம் அறியலாகுமோ. இதற்கின ஏதும் வேறில்லையே ஏதும் வேறில்லையே. உள்ளத்தால் அவரை தள்ளினும் தம் உள்ளம் போல நேசித்ததினார். அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. இயேசுவின் மகா அன்பிலே அதன் ஆழம் அறியலாகுமோ. இதற்கின ஏதும் வேறில்லையே ஏதும் வேறில்லையே. ஆவியாளன் பகர்ந்திட தூய தேவனின் சாயல் அணிய. ஆவியாலே அன்பை சோரிந்தார் ஆவலாய் அவரை சந்திக்க. இயேசுவின் மகா அன்பிலே அதன் ஆழம் அறியலாகுமோ. இதற்கின ஏதும் வேறில்லையே ஏதும் வேறில்லையே. நியாய வீதி நம்மதிலே நீயும் நிலையாகும் தைரியம் பெறவே. பூரணமாய் அன்பு பெருக புண்ணியரின் அன்பு வல்லதே. இயேசுவின் மகா அன்பிலே அதன் ஆழம் அறியலாகுமோ. இதற்கின ஏதும் வேறில்லையே ஏதும் வேறில்லையே. பயம் அதை நீக்கிடுமே யாவும் பாரினிலே சகித்திடுமே. அது விசுவாசம் மாறிடுமே அன்பு ஒரு காலம் ஒழியாதே. இயேசுவின் மகா அன்பிலே அதன் ஆழம் அறியலாகுமோ. இதற்கின ஏதும் வேறில்லையே ஏதும் வேறில்லையே.
ரட்சித்திடவே பலியானாரே. இயேசுவின் மகா அன்பிலே அதின் ஆழம் அறியலாகுமோ? இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. மாறிடாய மானேசரே, மாறாதவர் அன்பின் நாடுமே. கல்வாரி சிலுவை நீதிலே காணுதே மாண்பிதே. இயேசுவின் மகா அன்பிலே அதின் ஆழம் அறியலாகுமோ? இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. அல்லேலூயா. நாம் எல்லோரும் எழுந்து நிற்போம். நம் மாறாத நேசராகவே நம்மோடு இருந்து நாம் பாவியாக இருக்கையிலே, அவருக்கு துரோகியாக இருக்கையிலே நம் மீது அவர் வைத்த அன்பு இன்னும் மாறாததாகவே நம் வாழ்க்கையில் இருக்கிறது. நம்மை இன்னும் கைவிடாது நம் மீது நீடிய பொறுமையாய் இன்னும் நடத்துகிற நம்முடைய நல்ல தகப்பனாய் இருந்து மட்டும் நடத்தி இருக்கிறார். இப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் பெற்றிருக்க எல்லோரும் இதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் செய்த நன்மைகளையும் அவரை நம் மீது வைத்திருக்கிற அன்பையும் எண்ணி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆண்டவரை துதிக்க கடவோம். தேங்க்யூ ஜீசஸ், பிரைஸ் யூ ஃபாதர். அப்பா, எங்கள் வாழ்க்கையில் நீர் மாறாதவராக இருந்திருக்கிறீங்களே, அதற்காக நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய அன்பு மாறாததாகவே இருந்திருக்கிறதே, நன்றி ஆண்டவரே. உடைய அன்பினால் வரக்கூடிய சிச்சை எங்களுக்கு நன்மையாகவே தான் முடிந்திருக்கிறதே, அதற்காக நன்றி. நன்றி, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் நீர் கைவிடாத தேவனாகவே எங்களோடு இருக்கிறீங்களே, அதற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்த நன்மைகள் ஏராளம் ஆண்டவரே. அதை எதற்கென்று எண்ணி நாங்கள் துதிக்க முடியும் ஆண்டவரே. அவ்வளவு நன்மைகள் நீங்கள் வாழ்க்கையில் செஞ்சிருக்கிறீங்க. அதெல்லாம் நாங்கள் எண்ணி பார்த்து ஆண்டவரே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ், பிரைஸ் யூ ஃபார் யூ குட்னஸ் இன் அவர் லைஃப் லார்ட். Thank you, Jesus. Praise you, Lord. Praise you, Andore. Thank you. என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். நாம் ஒரு 3 சகோதரர்கள் 3 சகோதரிகள் ஆண்டவருக்கு சுருக்கமாக அந்த துதிகளையும் நன்றிகளையும் ஏறெடுப்போம். நாம் கிறிஸ்துவ ஜீவியத்தில் நம்ம கிறிஸ்துவ ஓட்டத்தை ஆரம்பித்த நாள் முதல் நம்ம இடத்துல ஒரு கான்ட்ரடிக்ஷனை நம்ம அதிகமாக கண்டிப்பாக கவனிச்சிருப்போம். அதாவது ஆவிக்கும் மாம்சத்திற்கும் ஒரு போராட்டம் என்று ஒரு காரியம் நம் வாழ்வில் இருக்கிறத நம்ம உணர்ந்திருக்க முடியும். ஏன்னா அதற்கு முன்னாக நாம் மாம்சத்தின்படியே விடுதலையாய் நடந்து ஒரு உலகத்திற்குரியவனாய் தேவனுடைய பிள்ளையாய் இல்லாமல் வாழ்ந்த காலம் வேறு. ஆனால் தேவனுடைய பிள்ளையானதுக்கப்புறம் நாம் ஆவியில் மறுபுறைப்படைந்திருந்தாலும் நம்ம இந்த மாம்சத்தில் இருக்கிறபடியால் ஒரு போராட்டம் என்று வருகிறது. ஒரு ஆவிக்கும் மாம்சத்திற்கும் விரோதமான ஒரு போராட்டத்தை நாம் காண முடியும். அப்படி இருக்கும் பொழுது நம் வேதத்தில் நமக்கு காண்கிற ஒரு காரியம் என்னவென்றால், நம்ம எப்படின்னா 2 ஆப்ஷன் நமக்கு இருக்குது. ஒன்று ஆவியின்படி நடக்கலாம், இல்லை மாம்சத்தின்படி நடக்க முடியும். நான் மாம்சத்தின்படி நடந்தேன் அப்படின்னா நான் மாம்சத்தின்படிக்குரிய செயலும் அதுக்குரிய காரியங்களும் தான் நான் செய்வேன். இதே இது நான் ஆவிக்கு கீழ்ப்படிந்து ஆவியின்படி நான் நடக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா அங்கே ஆவியுடைய காரியம் மேலோங்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம யாக்கோபை குறித்து ஆதியாகமத்தில் தியானிக்கிற ஒரு காரியம் எல்லாருக்கும் மிகவும் தெரிந்த ஒரு காரியம்தான். ஆதியாகமம் 32வது அதிகாரத்தில் 22லேருந்து இருக்கும். அதில் அந்த பேசேஜில் நிறைய காரியங்கள் தியானிக்கிறதுக்கு இருந்தாலும் இன்று ஒரு காரியத்தை மாத்திரம் எடுத்து நம்ம தியானிப்போம். 22 ராத்திரியில் எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய 11 குமாரர்களையும் கூட்டிக் கொண்டு யாக்கோபு
அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அகற்றி அக்கறைப்படுத்தினான். அக்கறைப்படுத்தினதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்ச ஒரு காரியம்தான். அங்கே 24வது வசனத்திலிருந்து, யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடைச்சந்தை தொட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இந்த பூமியில் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் நமக்கு நாம் கனி தந்து வாழணுன்றது தான் நம்ம எல்லாருடைய வாஞ்சையாகவும் விருப்பமாகவும் இருக்கிறது. அப்போ நான் இங்கே இந்த இடத்துல நம்ம யாக்கோபு ஒரு பிளெஸ்ஸிங்கை கேட்குற ஒரு காரியத்தை தொடர்ந்து நம்ம பார்க்குறோம். அங்கே யாக்கோபு அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடிமளவும் அவனுடைய போராடின்னு சொல்லி இருக்கும் பொழுது அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடைச்சந்தை சுளுக்கினாருன்னு சொல்லும் பொழுது நம்ம இமேஜின் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுடைய தொடைச்சந்து சுளுக்கப்பட்டு இருந்திருந்தால் நம்ம எதையாவது ஒன்று சார்ந்திருந்து தான் நம்ம வாழ முடியும். இதாக ஒன்று பிடிச்சி தான் நடக்க முடியும். ஓன நடந்தோம்னாலே கீழே விழுந்துருவோம். அப்போ அந்த இடத்துல நம்ம வெளிப்படக்கூடிய சத்தியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, நாம் என்னுடைய சுய பலத்தினால் இந்த இடத்துலையும் நம்ம பார்க்க முடியும். யாக்கோபு ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு மனிதர், ஒரு பலமுள்ள ஒரு மனிதர். அவ்வளவு காரியங்கள் 7 வருடம் திரும்ப 7 வருடம் அவ்வளவு வேலை பார்த்து உழைத்து அதுலேயுமே கர்த்தர் அவருக்கு அனுகிரகம் செஞ்சுருப்பார். அங்கே எல்லா காரியங்கள்லையும் அவருக்கு ஏற்றபடியே எல்லாம் அங்கே ஆடு அங்கே குட்டி போடுறதெல்லாம் இருக்கும். அது நிறைய காரியங்கள் இருந்தாலும் ஆனால் அவர் அவ்வளவு ஸ்ட்ராங் மேனாக இருந்த ஒரு காரியம். அவர் இந்த இடத்துல தன் 2 பரிவாரங்களை அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்கு முன்னாடி படிக்கிறோம். அப்போ அவ்வளவு காரியங்கள்னால ஆண்டவர் ஆசீர்வதிச்சு அப்படின்ற ஒரு காரியத்தில் அவர் இருக்கும் பொழுது எல்லா காரியங்களும் நடந்து அவர் எல்லாமே இருந்திருந்துமே கூட அந்த இடத்துல அவருக்கு என்னை ஆசீர்வதிங்கன்னு அங்கே ஒரு இடத்துல அடுத்து நம்ம கேட்குற ஒரு இடத்த பார்க்க முடியும். அப்போ இப்போ கேட்குற ஆசீர்வாதம் மெய்யான நம்மளுடைய இதயத்திலையும் நம்ம வாழக்கூடிய இந்த பூமியின் புதிய ஏற்பாட்டில் உள்ள ஒரு அதிசயம் என்னென்னா, நம் பரலோக ராஜ்யம் நமக்குள்ளது. நம் இருதயத்தில் தங்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. பரலோக நம்முடைய ராஜ்யம் வருவதாக என்பதை தான் ஆண்டவர் ஜெபிக்கும் பொழுது நம்ம கற்றுக் கொடுத்த அந்த ஒரு காரியம். அப்போ அப்படி ஒரு காரியத்தை நம்ம இங்கே பார்க்கும் பொழுது 25வது வசனத்தில் தொட்டார். அதனாலே அவருடன் போராடுகையில் யாக்கோபின் தொடைச்சந்து சுளுக்கிற்று. அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். பொழுது விடியும் பொழுது நான் போகணும் அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு காரியத்தை கேட்குறாரு. என்னை நீங்கள் ஆசீர்வதிச்சாதான் நான் உங்களை போக விடுவேன் அப்படின்னு சொல்லி யாக்கோபு அங்கே கேட்குறாரு. அப்போ இங்கே நமக்கு கூறப்படுகிற ஆசீர்வாதமே வேறு. அப்பொழுது தான் அவர் நம்ம ஆபிரகாமுக்கு சொல்லுவார், ஐ எம் யுவர் எக்ஸீடிங்லி கிரேட்டர் ரிவார்டு அப்படின்னு சொல்லி தேவன் சொல்லுவார். தேவன் பரலோக ராஜ்யம்ன்றது தேவன் நம்ம இதயத்தில் குடிக்கொண்டு இருக்கிறது தான். அப்போ தேவன் நம்மோடு இருக்கிறது தான் ஒரு மெய்யான ஆசீர்வாதமே. அங்கே ஆண்டவர் அங்கே தொடைச்சந்தை சுளுக்கிட்டு அதுக்கப்புறம் இவர் கேட்கும் பொழுது அந்த இடத்துல ஆசீர்வதிக்கிறார். அப்போ நமக்கும் இவ்வளவு நாளாய் வாழ்ந்திருந்தும் ஒரு கிறிஸ்தவனாய் வாழ்ந்திருந்தும் நம்மளுடைய சுய பலத்தால் நம்ம வாழ்ந்திருக்க முடியும். நம்ம சுய பலத்தினால எல்லா காரியங்களையும் மேற்கொள்கிறதுக்கு போராடி எல்லா காரியங்களையும் நாமே செய்வதற்கு போராடுகிற ஒரு காரியத்தில் இருந்திருந்தோம் அப்படின்னா ஃபெயிலியரை மட்டும்தான் சந்திரிச்சிருப்போமே அல்லாமல் வாழ்க்கை டயர்டாக இருக்கும். கிறிஸ்டியன் லைஃபே ஒரு மாதிரி டயர்டாகி ஏன் இந்த லைஃப் கஷ்டமாக இருக்குன்றப்போ ஒரு ஃபீலிங்குள்ளார வந்துடும். ஆனால் ஆண்டவர் இங்கே கற்பிக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்னென்னா, தொடைசந்தை சுளுக்கிறாரு, அதுக்கப்புறம் சார்ந்து கொள்றதுக்கு அவரே இருக்கிறார். கடைசியில் யாக்கோபை குறித்து படிக்கிறோம், நம்ம எபிரேயரில் படிப்போம். அவர் தன் கோலின் மேல் சாய்ந்து அப்படின்னு சொல்லியிருக்கோம். கோலின் மேலே சாய்ந்து கடைசி வரைக்கும் அவர் வயதான மரிக்கிறதுக்கு முன்பாக கூட அந்த காரியத்தை அங்கே எழுதப்பட்டிருக்கும், தன் கோலின் மீது சாய்ந்திருந்தார் அப்படின்னு சொல்லி. அப்படி நம்முடைய லைஃப் கர்த்தரையே டிபெண்ட் பண்ணி மாறக்கூடிய ஒரு லைஃபாக மாறும் பொழுது தான் என்னுடைய சுயம், என்னுடைய மாம்சம் இதன்படி தான் நான் நடப்பேன் அப்படின்னு சொல்லி என் சுய பலத்தினால நானே அதாவது போராடி பொறுமையை கற்றுக்கொள்வேன், கஷ்டப்பட்டு பல்ல கடிச்சிட்டு பொறுமையாக இருந்துருவேன் இப்படின்னு சொல்லி போராடிட்டு இருக்க எல்லா காரியங்களும் கொஞ்ச நேரத்துக்கு நீடிக்கும். அது எல்லாமே ஃபெயிலியரில் தான் போய் முடியும். ஆனால் ஆண்டவர் கற்பிக்கிற ஒரு பாடம் என்னவென்றால், நீ எவ்வளவு தான் போராடினாலும் உன்னால் மேற்கொள்ள முடியாது. நீயா நீ எப்படி பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. அப்பொழுது நீ சுதந்திரிக்க வேண்டும் என்றால் நீ என்ன சார்ந்து கொள்ளணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவர் அப்படி தான் நமக்கு கற்பித்தார். அந்த சத்தியத்தின்படி நான் செடின்னு சொல்லி அவர் கிளியராக சொல்லிட்டார். நீ வெறும் கொடி தான். நீ என்னிலேருந்து வெளியே போயிட்டோம், அவர்லேருந்து நம்ம வெளியே வந்துட்டோம் அப்படின்னா கனி தர முடியாது, பட்டு போயிடுவோம். ஆனால் இது நான் அவரையே சார்ந்திருந்து நீங்கள் இல்லைன்னா என்னால் கனி தர முடியாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அந்த செடியில் நான் நிலைத்திருக்கும் பொழுது அப்பொழுது தான் கனி தரக்கூடிய ஒரு வாழ்க்கை, பிறருக்கு ஜீவன் போய் சேரக்கூடிய ஒரு வாழ்க்கையாக மாறுகிறது. அல்லாத பட்சத்தில் நாம் வெறும் முழு கோதுமை மணியாக இருந்து கொண்டு நாம் பலன் தரலாம் என்று எண்ணி நம்மளே ஏமாற்றி கொள்வோம். இந்த கோதுமை மணி நிலத்திலிருந்து சாகாவெனில் பலன் கொடுக்காது அப்படின்றது போல் அந்த நிலத்தில் விழுந்து நம்ம புரோக்கன் லைஃப்பில் தான் ஆசீர்வாதம் இருக்கின்றது தான் நிறைய இடத்துல நம்ம ஆண்டவர் அழகாக எடுத்து காமிச்சிருப்பார். ஒரு சீசர்கள்
காரியத்திலையும் கவனிச்சிருப்போம். நம்ம ஜெபத்தை குறித்து கேளுங்கள் தரப்படும் ஆண்டவர் சொல்லும் பொழுது அந்த காரியங்களும் எப்படி நமக்கு அதுக்கு முன்னாடி அப்பத்தை எனக்கு என் நண்பர் வந்திருக்கிறாங்க, எனக்கு அப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி லூக்கா 11 நம்ம தியானிக்கிற ஒரு காரியத்தை பார்க்குறோம். லூக்கா 11ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். லூக்கா 11 5வது வசனத்திலேருந்து ஆண்டவர் சொல்கிற ஒரு உவமையை அங்கே பார்க்குறோம். பின்னும் அவர் அவர்களை நோக்கி அவர்களை நோக்கி உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிறவனிடத்தில் பாதி ராத்திரியிலே போய், சிநேகிதனே, என் சிநேகிதன் ஒருவன் வழிப்பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான், அவன் முன் வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அப்படி சொல்லும் பொழுது அங்கே வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதி உத்தரமாக, என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகள் என்னோடு கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ இங்கே அவர் கேட்குற ஒரு காரியமே என்னன்னு பார்த்தீங்கன்னா 5வது வசனத்தில் அப்பத்தை கேட்குறாரு. பின்னும் அவர் அவனை நோக்கி உங்களில் ஒருவன், அதாவது என் சிநேகிதன் வழிப்பிரகாரமே என்னிடத்தில் வந்திருக்கிறான், 6வது வசனம், அவன் முன் வைக்கிறதற்குன்னு சொல்லி நம்ம தமிழில் படிக்கிறோம். இங்கே என்ன கேட்குறாருன்னா இங்கிலீஷில் பார்க்குறோம் 3 loaves அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அப்போ அப்பத்தை கேட்குறாரு. என்னிடத்தில் நான் என் மனைவி என்னுடைய நெய்பரை தான் இங்கே கவனித்து பார்த்தோம் அப்படின்னா, என்னிடத்தில் வருகிறோன்றப்ப நம்ம வாழ்க்கையில் நம்மை சுற்றி இருக்கிற பவுண்ட்ரி, நம்ம வேலை ஸ்தலங்களில் நம்ம கீழே வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம், நம்ம கூட வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம், இல்லை நம்ம சபை சகோதரிகளாக இருக்கலாம், இல்லாத பட்சத்தில் நம்ம வீட்டில் இருக்க குடும்பமாக இருக்கலாம், நம்ம பிள்ளைகளாக இருக்கலாம். என்னிடத்தில் வருகிறவர்களுக்கு நம்ம இடத்துல நம்ம கவனித்து பார்த்தோம்னா கொடுக்குறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நம்மகிட்ட எதுவுமே இல்லை, அன்பு இல்லை, எல்லாமே மனுஷியமாகவும் மாம்சீயமாகவும் தான் இருக்குது. என் சுய பலம் தான் இருக்கே அன்றி என்னிடத்தில் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தெய்வ அன்போ, என்னுடைய காமிக்கக்கூடிய டிவைன் கேரக்டரோ என்னிடத்துல இல்லை அப்படின்றதை அவன் அக்னாலேஜ் பண்ணி தான் இங்கே கேட்குறதுக்கு வரான். அப்போ இப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் நான் இருக்கணும். நான் ஆண்டவர் இடத்துல வரும் பொழுது என்னிடத்துல ஜீவன் இல்லை ஆண்டவரே, என்னிடத்துல கொடுப்பதற்கு அப்பம் இல்லை. விதையாய் வசனத்தை அறிந்திருக்கலாம், என் வசனம் பைபிள் பற்றி எனக்கு நாலேஜ் படி எல்லாம் தெரிஞ்சிருக்கு, அதனால் இந்த வசனத்தின்படி இது, இந்த வசனத்தின்படி இதுன்னு சொல்லி மற்றவங்களை கல்லெறிய தான் முடியுமே அன்றி அது மற்றவங்களுக்கு போய் ஒரு ஜீவனை தரக்கூடிய ஒரு அப்பமாக சேராது, வெறும் விதையாக தான் போய் சேர்ந்துடும். அதற்கு மாறாக ஆண்டவர் நமக்கு இங்கே கற்பிக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், நாம் இங்கே பார்க்குறோம் என்னிடத்தில் மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு அப்பம் இல்லை, அப்பம் ஜீவனை தருவதற்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, எனக்கு தாங்கன்னு சொல்லி இப்படிப்பட்ட இதை எப்போ சொல்கிறாரு அப்படின்னா ஜெபத்தை குறித்து ஆண்டவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். 11ஆம் அதிகாரம் ஆரம்பத்துலேருந்தே கவனிச்சிங்கன்னா ஜெபத்தை குறித்து அவர் சொல்லி வரும்பொழுது அதுக்கப்புறம் இது சொன்னதுக்கப்புறம் தேடுங்கள் சொல்லுவார், அடுத்து கேளுங்கள் சொல்லுவார், தட்டுங்கள்னு சொல்லுவார். அப்படி ஜெபத்தை குறித்து கேட்கும் பொழுது ஆண்டவர் இங்கே சொல்கிறார். அப்போ நான் என்னுடைய தேவனிடத்தில் நான் போய் கேட்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கும் பொழுது ஜீவன் எனக்கு வேணும் ஆண்டவரே, அப்பம் வேணும். என் மனைவியை அன்பு கூறுவதற்கு என்னிடத்தில் அன்பு இல்லை, எனக்கு விரோதமாய் செய்யக்கூடிய ஈவன் என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு விரோதமாக மாறிவிட்டார்கள் என்றால் அவங்களுக்கு நான் அன்பு செலுத்தக்கூடிய அன்பு எனக்கு இல்லை, என் பிள்ளைகள் எனக்கு விரோதமாக மாறிவிட்டார்கள் என்றால் அவங்களுக்கு அன்பு செலுத்தக்கூடிய அன்பு எனக்கு இல்லை, எனக்கு உதவி செய்ய, எனக்கு அப்பம் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை தான் இங்கே நம்ம பார்க்குறோம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு அக்னாலஜ்மெண்ட், ஒரு உண்மையை ஒத்துக்கொள்ளக்கூடிய தன்மை என்னிடத்துல இல்லை ஆண்டவரே, ஆனால் எனக்கு தரணும், நீங்கள் தாங்க, ஆனால் உம்மால கூடுன்னு சொல்லி அவர் மேலே இருக்கிற அந்த டிபெண்டன்ஸ், அவர் அந்த கொடி செடியாக அவர் மேலே இருக்கக்கூடிய ஒரு சார்ந்து கொள்ளுதல், அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு தந்து அந்த இடத்துல அவரையே சார்ந்து எப்படி யாக்கோபு கோலின் மேல் சாய்ந்திருந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அதே மாதிரி நானும் என் தொடை சந்து என் சுயபலத்தினால ஏதாவது செஞ்சிடலாம்னு நினச்சி ஃபெயில் ஆகிறேனே, அந்த ஃபெயிலியர் எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக வச்சுட்டு தொடை சந்து சொலுக்கப்பட்டு ஆண்டவரையே சார்ந்து வாழக்கூடிய அந்த ஒரு புரோக்கன் லைஃப். ஆண்டவர் நமக்கு உண்மையுள்ளவராக இருந்து அநேக சூழ்நிலைகளை ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஒரு சில நபர்களை, நம்ம குடும்பத்தில் உள்ளவர்களை, குடும்பத்தினர்களை, இல்லை நம் வேலை ஸ்தலத்தில் இருக்கவர்களை, எப்படிப்பட்ட ஒரு காரியங்களை நம்ம உண்மையாக இருந்த சூழ்நிலையில் அனுமதிப்பார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நமக்கு தெரியும் என்னிடத்தில் அன்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஓடி போகக்கூடிய ஒரு தன்மையும், என்னிடத்தில் அப்பம் இல்லை, கொடுப்பதற்கு அப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி உரிமையோடு தேவனிடத்தில் கேட்கக்கூடிய அந்த ஒரு உரிமையோடும் அந்த ஒரு தேவையோடும் என்னுடைய டிபெண்டன்சியை, என்னுடைய சார்ந்து கொள்ளுதலை உணர்ந்து தேவனிடத்தில் நெருங்கக்கூடிய ஒரு ஜீவியம் நமக்கு வேண்டுமானால்
அப்படிப்பட்ட நம்ம எல்லாரையும் சுற்றி பார்க்கும் பொழுது எனக்குள்ளே கஷ்டமான சூழ்நிலையில் வரும் பொழுது அது தேவன் எனக்கென்று அனுமதித்த சூழ்நிலை. அந்த சூழ்நிலை எனக்கு இருக்கிறனால தான் நான் இப்போ ஆண்டவர் இடத்துல டிபெண்ட்டாக இருக்கிறத நான் உணர்ந்து கொள்கிறேன். நான் ஆண்டவரை சார்ந்து இருக்கணுன்றதை நான் ரியலைஸ் பண்ணுறேன். எல்லாமே எனக்கு சாதகமாகவே இருந்திருந்தா நான் எனக்கு எதுக்கு தேவன் என்று நான் சொல்லிட்டு போயிருந்திருப்பேன். ஆனால் எனக்கு வாழ்க்கை சூழ்நிலை எல்லாமே கஷ்டமாகவும் எல்லா காரியங்களும் கஷ்டமாக மாறும் பொழுது அது எனக்கு எல்லாமே நன்மைக்கென்று அறிந்து இந்த சத்தியத்தின் உண்மையை உணர்ந்து தேவனிடத்தில் போகிறோம். தேவனிடத்தில் போகும் பொழுது ஆண்டவரே நான் உண்மை சார்ந்து கொள்கிறேன், என் தொடை சந்தை சுழுக்கப்படட்டும், நான் உடைக்கப்படட்டும், நீங்கள் எப்படி இயேசு கிறிஸ்துவை நொறுக்குனீங்களோ நொறுக்க சித்தம் கொண்டீரோ அப்படின்னு படிக்கும் பொழுது அதே நொறுக்குதல் என் வாழ்க்கையிலே இருக்கட்டும். ஆண்டவரே நான் ஆரம்பத்தில் கிறிஸ்துவ ஓட்ட ஆரம்பத்தில் அநேகர் ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு என்னை நொறுக்குங்க ஆண்டவரே என்னை நொறுக்குங்கன்னு சொல்லி ப்ரேயர் பண்ணியிருக்கேன். ஆனால் உண்மையிலே ஒரு நொறுக்கக்கூடிய சூழ்நிலை வரும்பொழுது தான் ரியலைஸ் பண்ணேன் எவ்வளவு கடினமாக இருக்கிற என்னால் நொறுக்கப்படும் பொழுது என்னை நொறுக்கப்படுவதற்கு என்னால் ஒப்புக் கொடுக்க முடியல. அப்படி என் சுயபலத்தினால ஸ்ட்ராங்காக நிற்கிறேன்றதை நான் ரியலைஸ் பண்ணி அப்புறம் ஆண்டவர் அந்த காரியங்களை வெளிப்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது தான் உடைபடுதலில் தான் ஜீவன் இருக்குது அப்படின்றத ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறார். அப்பம் பிற்கப்படும் பொழுது எம்மாவார் சீஷர்கள் இயேசுவை கண்டார்கள் அப்படின்ற அந்த சத்தியம். அப்படி தான் நம்மளுடைய ஜீவன் இந்த புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற இந்த ஜீவன் பரலோக ராஜ்யம் அப்படின்னு சொல்கிறதுக்கான அடையாளமே என்னென்னா வெளியே இருக்க சூழ்நிலை நிமித்தம் உள்ளே இருக்க சமாதானம் பாதிக்கப்படாது. அதுதான் பரலோக ராஜ்யம். சூழ்நிலை நிமித்தம் என் சந்தோஷம் மாறாது. எனக்கு பணம் இருக்கிறது நிமித்தம் சந்தோஷம், பணம் போயிட்டா சந்தோஷம் இல்லை. இப்படி எனக்கு சூழ்நிலைகள்லாம் எனக்கு சாதகமாக இருந்தால் நான் ஹாப்பியாக இருப்பேன், இல்லை நான் சந்தோஷமாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய என்னையவே ஏமாற்றி கொள்ளக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு காரியம் அல்ல பரலோக ராஜ்யம் என்பது என் இதயத்தில் தங்கியிருக்கிறது. முடிய ராஜ்யம் வருவதாக என்று தேவனையே சொந்தமாக்கி கொள்கிற அவர் என்னோடு இருப்பது தான் எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனே. அதற்கு மாறாக என் வாழ்க்கையில் நடக்கிற சூழ்நிலைகளில் நான் அவரிடத்தில் கேட்டு கேட்டு வாங்கி நான் பெற்றுக்கொண்டு அன்பு இல்லையா அன்பை வாங்குறேன். நான் இந்த சூழ்நிலையில் அவங்களுக்கு நான் ஒரு பொறுமையான ஒரு வார்த்தையை பேசணுமே என்ற பொறுமை இல்லை. கிரேஷியஸ் ஸ்பீக் கிரேஷியஸ்லின்னு சொல்லி அழகான ஒரு வார்த்தை இருக்குது. நான் பேசக்கூடிய வார்த்தை மென்மையாக எளிமையாக பேசணும். நம்ம ஒரு மாதிரி பட்டுன்னு பேசுகிற ஒரு காரியம் ஏன் எனக்கு இருக்குது அப்படின்ற காணக்கூடிய ஒரு உண்மையை பார்க்குறோம். அப்போ இந்த சுச்சுவேஷனில் நான் அவங்களுக்கு கிரேஷியஸாக பேசணும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, அந்த ஒரு காரியத்தை எனக்கு கற்றுத்தாருங்கன்னு சொல்லி இயேசுவோடு அந்த நுகத்தில் மறுபக்கம் நாம் பூட்டப்பட்டு இயேசு எப்படி நடக்கிறாரோ அதே மாதிரியே நம்ம போகக்கூடிய அந்த தாழ்மையின் ஜீவியத்தை தான் நம்ம கற்றுக்கொண்டு வரக்கூடிய ஒரு ஜீவியத்தில் நம்ம இருப்போம். இந்த உண்மையை உணர்ந்தவர்களாய் நாமும் ஒருபோதும் நம்மளுடைய சுய பலத்தினால இருந்து நம்ம வாழ்க்கையை ஓட்டிடலாம்னு நினச்சி ஏதோ நம்ம இப்படி தான் எல்லோரும் போகிறாங்க நம்மளும் இப்படி தான் போகணும்னு சொல்லிட்டு நம்ம லைஃப்பை டயர்டாக்கி கொள்ளாமல், நம்ம லைஃப்பை கஷ்டமாக மாற்றிக்கொள்ளாமல் ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற விடுதலையின் ஜீவமே அந்த புரோக்கன்னஸ் நான் உடைப்படட்டும், இப்படி நான் என் தொடை சந்து சுழுக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆனால் நான் உண்மை சார்ந்து கொள்கிறேன். உண்மை சார்ந்து கொள்ளும் பொழுது நான் உம்மிடத்தில் வந்து எல்லா காரியங்களும் அப்பமாக பெற்றுக்கொண்டு ஜீவனை உம்மிடத்துலேருந்து பெற்று எதுவும் வசன விதையாக தூக்கி வீசுறதுக்கு இல்லை, அப்பத்தை பெற்று அந்த அப்பத்தை நான் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஜீவனை வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை தான் ஆண்டவர் நமக்கு இந்த பூமியில் வச்சிருக்கிறார். இந்த வாழ்க்கையை நம்ம எல்லோரும் பெற்று நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு யாக்கோபு பெற்ற அந்த ஆசீர்வாதத்தை போல் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு அதன் நிமித்தம் பிறர்களுக்கும் கனி தரக்கூடிய ஒரு வாழ்க்கையாகவும் பிறரும் ஆசீர்வதிக்கக்கூடிய நம்ம சுற்றி இருக்க அநேகர் மத்தியிலையும் ஒரு சாட்சியாக ஒரு ஒளியாகிய வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு ஆண்டவர் நம் அனைவருக்கும் உதவி செய்வாராக. ஆமீன். தேவன் பேசின அவருடைய வார்த்தைகளுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவன் இடத்திலே நம்முடைய வாழ்க்கையை ஒப்படைத்து வாழ்கிற அந்த வாழ்க்கையிலே தேவன் சகலத்தையும் அவர் அனுமதிக்கிற எந்த சூழ்நிலையும் அவர் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாகவே நாம் இன்னும் அவரை நெருங்கி சேர்ந்து அவருக்குள்ளாக வேர்விட்டு வளரும்படியாகவே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார். அது போன்ற சூழ்நிலைகள் வரும்போது அதை அப்படி தேவன் அனுமதிக்கிற அந்த நோக்கத்தோடு நான் செயல்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த லூக்கா 11வது அதிகாரம் 6வது வசனத்திலே படிக்கிறது போல அந்த ஒரு இரவு நேரத்திலே திடீரென்று அந்த ஒரு சிநேகிதன் அங்கே வருகிறார். ஆனால் அதுபோன்று திடீரென்று ஒரு சூழ்நிலை வாழ்க்கையில் குறுக்கிடும்போது அங்கே இவர் தன்னுடைய குறையை உணர்ந்தது போல நானும் என்னுடைய நிலையை உணர்ந்து தேவனை அவருடைய பலனை நம்புகிறவனாக அவருடைய பலனை சார்ந்து கொள்ளுகிறவனாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன். என்னுடைய சொந்த பலத்திலே இருந்து அந்த இடத்திலே என்னுடைய சுயம் வெளிப்படுகிறவனாக சுயத்தினால் சில டேமேஜை கொண்டு வருகிறவனாக இல்லாமல் என்னுடைய குறையை உணர்ந்து ஆண்டவரிடத்திலே சென்று அவருடைய பலனை பெற்று அங்கே இந்த நண்பனிடத்திலே அவர் அந்த அப்பத்தை பெற்று அங்கே வந்த அந்த சிநேகிதனுக்கு அவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தது போல நானும் தேவனிடத்திலே சென்று அவருடைய பலனை பெற்று அவருடைய குணாதிசயத்தை பெற்று அந்த வந்த அந்த சிநேகிதனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தது போல நானும் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவனாக வாழ விரும்புகிறேன். தேவன் அப்படிப்பட்ட
எந்த சூழ்நிலையிலையும் ஒரு காரியம், ஒரு சுயம் வெளிப்படும் போது உடனடியாக அதனால் சோர்ந்து போகிற ஒரு இடத்திற்கு செல்லாமல் அல்லது நியாயப்படுத்துகிற ஒரு இடத்திற்கு செல்லாமல் அந்த வெளிப்பட்ட காரியத்தின் நிமித்தம் என்னுடைய குறையை உணர்ந்து தேவனிடத்திலே சென்று அவருடைய பலத்தினாலே அதை சரி செய்து அந்த சுயத்தை மேற்கொண்டு வருகிற ஒரு வாழ்க்கையை வாழ விரும்புகிறேன். தேவன் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ உதவி செய்வார் நான் நம்பிக்கை இருக்கிறேன். ஆமாம். பிரைஸ்லோ. கர்த்தர் சகோதரர்கள் மூலமாக பேசின வார்த்தைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி உள்ளவனாக இருக்கேன். கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்குறது நம்ம மனுஷனை உருவாக்குனதும் கர்த்தரோட அன்பு கூறுறதுக்கு தான். அதில் எந்த இதுவும் இல்லை, வேறு எந்த ரீசனும் இல்லை. நம்மளோட 2 மாதத்துக்கு முன்னாடி இருக்க ஒரு மேகசினில் ஒரு வார்த்தை இருக்கும், பிழைத்து வாழ அனுமதிக்கப்பட்ட வழி இதுவே அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்கும். இதுதான் இந்த சர்க்கிள் தான் நம்ம அடிக்கடி தியானித்தது மாதிரி. கர்த்தர் எனக்குன்னு ஒரு எல்கை கொடுத்துருக்காரு. அந்த எல்கையை தாண்டி நான் வெளியே போகக்கூடாது. நான் அநேக சூழ்நிலைகள் எல்லாருமே என்கிட்ட வரும்போது என்னால் இதை சமாளிச்சிட முடியும்னு சொல்லி அந்த எல்கையை தாண்டி வெளியே போகிறதுக்கு தான் என்னோடய சுயம் எப்பொழுதுமே என்னோட போராடும். ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக போராடுதுன்ற வார்த்தைகள் பார்க்கும்போது நம்ம ஏதோ ஆவியானவரும் சரி ஆண்டவரும் சரி நம்மளோட சண்டை போட வர்றவங்க மாதிரி தான் நம்ம யோசிக்கிறோம். அது அப்படி இல்லை. ஒரு நல்ல வழி உனக்கு இருக்குது. பூமியில் உன்னை வச்சுருக்கிறதெல்லாம் நித்தியமாக என் கூட இருக்கிறது தான். அதுக்குள்ளே உனக்குள்ளே இருக்க அந்த அசூசிகள் எல்லாம் உன்னை விட்டு வெளியே போகணும். அதுக்காக இந்த சூழ்நிலை தான் அப்படின்றத கர்த்தர் அநேக முறை எனக்கு கிட்ட சொல்லியிருக்காரு. அது நான் பல முறை போராடி அதில் ஜெயங்கொள்ள முடியாமல் என்னால் முடியல, தயவுசெய்து என்னை காப்பாற்றுங்க, ரச்சிங்கன்னு நான் அவர்கிட்ட போகும்போது ஸ்மூத்தாக அதை கொண்டு போயிட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமேட்டு என்கிட்ட காட்டுற அவர் இந்த சூழ்நிலையில் உன்னோட கோவத்தில் நீ ஜெயிச்சிருக்கு, கவனிச்சியா, இங்கே இந்த ஒரு மனுஷனை நீ நம்பி இருந்த, அதுலேருந்து ஒரு விடுதலை கொடுத்துருக்கேன், கவனிச்சியா அப்படின்னு சொல்லி காமிக்கும் போதெல்லாம் எனக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருந்திருக்கு. அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கும் நான் நிறைய இடங்களில் போராடிட்டு தான் இருக்கேன். ஆனால் போராடுற அளவை வந்துட்டு குறைச்சிட்டேன். ஆரம்ப நாட்களில் நாளில் இருந்த மாதிரி நான் முழுசாக எதிர்த்து நிற்காமல், இந்த சூழ்நிலைக்கு எதிர்த்து நிற்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வந்திருக்கேன். இதுக்கு நான் இதெல்லாம் சொல்கிறத வச்சு நான் பக்திமான் அப்படின்றதெல்லாம் நான் சொல்ல வரல. பேதுரு தான் என்னுடைய முன்னுதாரணமாக வச்சுருக்கேன். பேதுரு ஒரு இடத்துல சொல்லுவார், ஒரு சப்பானியை எழும்பி நடக்க வச்சதுக்கப்புறம் இது என்னுடைய சுய பக்தினால் இதில் செஞ்சேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இல்லை இயேசுவோட நாமம் மட்டும்தான் அதை செஞ்சிச்சுன்னு ஒரு இடத்துல சொல்கிற மாதிரி தான் நான் அதை அப்படி வச்சுருக்கேன். கர்த்தர் வந்துட்டு எனக்குன்னு ஒரு எல்கை கொடுத்துருக்கும் போது அந்த எல்கைக்குள்ளே இருந்து நான் பவுலே ஒரு இடத்துல சொல்லுவார், திருடுகிறவர்கள் இனி திருடாமல், சபைக்கு தான் எழுதுவார், நீங்கள் திருடிக்கிட்டு இருக்கீங்கன்றதை உங்களுக்கு தெரியலையா, நீங்கள் திருடுறதை நிறுத்திட்டு உங்கள் கையினால் நலமானதை செஞ்சு மற்றவங்களுக்கு கொடுக்க பிரயாசப்படுங்கன்னு சொல்லுவார். குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்க கடவுள்னு சொல்லுவார். அது என்னன்னா, திருடுகிறவன்னா ஒருத்தவங்க என்கிட்ட வரும்போது அவங்க அன்பை நாடி வராங்க, அவங்க கோவத்தோடு வரும்போது நானும் திரும்ப அவங்களுக்குள்ளே இருக்க சமாதானத்தை பறிக்கிறேன். அப்படி இல்லாமல் என்னோட கையினால் கர்த்தர்ட்ட போயிட்டு ஆண்டவரே எனக்கு இல்லை, எனக்கு கொடுங்க, அந்த அன்பை கொடுங்கன்னு சொல்லி சம்பாரிச்சு அதை அவங்களுக்கு சமாதானம் இல்லாத அவங்களுக்கு நான் கொடுக்குறவனா தான் நான் இருக்கணும். அதை தான் கர்த்தர் விரும்புகிறாரு. நான் அந்த பாதையில் நடந்து போயிட்டுருக்கேன். கர்த்தர் இதில் கர்த்தரை மாதிரியே நான் மாறுறதுக்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்வார்னு நம்பிக்கை இருக்கேன். பிரைஸ் தி லார்ட். என்னுடைய வாழ்க்கையிலே எது இருந்தாலும் வி டோன்ட் ஹேவ் கான், தேவன் நம்மிடத்தில் இல்லை என்றால், ஐ மீன் த லைஃப் என்று சொல்வது கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நீங்கள் எதை வைத்திருந்தாலும், உங்களுடைய ஊழியங்கள் இருந்தாலும் அல்லது எத்தனை விதமான வரங்களை உடையவர்களாக இருந்தாலும், இஃப் யூ டோன்ட் ஹேவ் கான், இஃப் ஐ டோன்ட் ஹேவ் கான், தேவன் எனக்கு இல்லை என்று சொன்னால் ஐ ஆம் ஜீரோ, ஒன்றும் இல்லை என்றுதான் அர்த்தம். இந்த உலகம் எதிர்பார்ப்பதெல்லாம் ஒரு ஆஸ்பீசியஸ் டே, ஒரு மங்களகரமான நேரத்திலெல்லாம் எதிர்பார்ப்பதெல்லாம் யாரோ சிலர் ஆசீர்வதிக்கிறார்கள் என்பதுதான். மனுஷருடைய அந்த ஆசீர்வாதம், காலில் விழுந்து வாங்குகிற ஆசீர்வாதம், கிறிஸ்தவர்களும் அப்படித்தான். அவர்கள் விரும்புவதெல்லாம் ஆசீர்வாதம் தான். ஆசீர்வாதத்தை அவர்கள் விரும்புகிறார்கள் என்று சொல்லும் பொழுது அங்குதான் அவர்கள் ஒரு பிறழ்ச்சி ஏற்படுகிறது. பிறழ்ச்சி என்றால் பிறண்டு விடுகிறார்கள் அவர்கள். இந்த யாக்கோபு இஸ் கிறிஸ்டியன். யாக்கோபு அவனுடைய ஆபிரகாமுக்கு பிறகு அந்த வருகிற அந்த கோத்திரப்பிதாவினுடைய அந்த முதல் அந்த தகப்பன், அவனை வைத்து தான் அந்த 12 கோத்திரங்கள் உருவாகிறது. ஹீஸ் எ குட் கிறிஸ்டியன், நல்ல கிறிஸ்தவன். அவன் தேவனைத்தான் அவன் ஆராதித்தான் அல்லாமல் விக்கிரகத்தை ஆராதித்தவன் அல்ல. அவன் அந்த நாட்களிலே அவனுடைய அண்ணன் ஈசா அவனுக்கு போய் சேர வேண்டிய அந்த ஏசா அவனுக்கு போய் சேர வேண்டிய அந்த சிரேஷ்டபுத்திர பாகத்தை சொத்து என்று வைத்துக் கொள்ளுங்களேன்,
சொத்து பகுதியிலே அந்த நாட்களே சேஷ்டபுத்திர பாகம் என்று சொல்வது பெரிய சொத்து என்று இல்லை. பட் இன்ஹெரிட்டன் தகப்பன் வழியிலாக வரக்கூடிய அந்த மெயின் ஸ்ட்ரீம், அந்த மெயினான ஆசீர்வாதத்தை எல்லாம் வாங்கி கொள்வது. அதை அவன் அந்த அற்ப கூளை வைத்து ஏமாற்றி வஞ்சனை புரிந்து அதை வாங்கி கொண்டான். பின்பு அவன் உணர்கிறான், அதை விரட்டி அவன் வருகிறான். அவன் தப்பி ஓடி போவதுதான் லாபான் இடத்திற்கு அவன் சென்று அந்த தேசத்திலே போய் அமர்கிறான். அப்பொழுது அவன் சோர்ந்து போய் ஒரு அந்த கல்லிலே அவன் சாய்ந்த பொழுது காட் இஸ் ரிவீல்ட் தேன், தேவன் அங்கே வருகிறார். அவனை அறிந்து கொள்கிறான். அவனும் தேவனை வணங்கி ஆராதித்து அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டுகிறான். தேவதூர்கள் ஏறுவதும் இறங்குவதுமான அந்த அற்புதமான ஒரு அந்த நல்ல ஒரு கிறிஸ்தவத்தினுடைய தொடர்பை அவன் பெற்றதை போல் தோன்றுகிறது. ஏன் ஹி வாஸ் பிளஸ்ட், அவன் ஆசிரியப்பட்டவன். நான் ஏற்கனவே லாபான் வீட்டிற்கு போவதற்கு முன்பாகவே ஹி வாஸ் பிளஸ்ட் பை காட். அவன் தேவனால் ஆசிரியக்கப்பட்டு தேவனுடைய வீடு என்று சொல்கிற அந்த வாசலை அவன் கண்டு அங்கே அவரை அந்த நாளிலே அவன் தொழுது கொண்டான். அது மாத்திரமல்ல, லாபான் வீட்டிற்கு அவன் சென்ற பிறகு ஹீ இஸ் தேர் ஃபார் 20 years. முதல்ல 7 + 7, பின்பு அனதர் ஒரு 6 வருடங்கள் அவன் இருந்து 20 வருடங்கள் அங்கே லாபான் வீட்டிலே அவன் இருந்த பொழுது அதையெல்லாம் விவரித்து நாம் சொல்லவிட்டாலும் அங்கே இருந்தவன் புறப்பட்டு அவன் தன்னுடைய ராகேல் அண்ட் லேயால், தன்னுடைய பணிப்பெண்கள் எல்லோரையும் அவனுடைய பிள்ளைகள் அத்தனை பேரையும் அழைத்து கொண்டு அவன் தன்னுடைய தகப்பனுடைய ஊர் ஆபிரகாமுடைய அந்த ஊருக்கு அவன் திரும்பி வருகிறான். ஆகவே ஹூ இஸ் திஸ் ஜேக்கப்? யார் இந்த யாக்கோப் என்று சொன்னால், நீங்கள் இந்த 32வது அதிகாரத்திலே, ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறீர்களே, அங்குதான் அவனை பார்ப்பதை போல் பார்க்காதீர்கள். ஹீ இஸ் எ குட் கிறிஸ்டியன், நல்ல கிறிஸ்தவன். அவனுக்கு என்ன நடந்தது தெரியுமா? அவன் அங்கே அந்த லாபான் தேசத்தில் இருக்கும் பொழுதே சொப்பனத்தில் அந்த தேவதூதன் அவனுக்கு தோன்றுகிறான். எப்படி வாசிக்கிறோம்? அதுக்கு முந்தின 31ஆம் அதிகாரத்திலே அன்றியும் 11ஆம் வசனம், அன்றியும் தேவதூதன் ஒருவன் சொப்பனத்திலே யாக்கோபே என்றார், இதோ இருக்கிறேன் என்று சொன்னான். அவன் சொன்னான், லாபான் அந்த 12ஆம் வசனத்திற்கு கீழே அவர் சொல்லுவார், லாபான் உனக்கு செய்கிறத யாவையும் கண்டேன். அவன் உனக்கு பங்கு வந்து சேராதபடி அவனுடைய ஆடுகளை பிரித்து வைத்து பார்த்தான். ஆனாலும் கர்த்தர் உன்னோடு கூட இருந்தார் என்று அவன் சொல்லுவான். ஆகவே இப்பொழுது நீ பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே என்று 13ஆம் வசனத்திலே அவர் என்ன கூறுகிறார்? பெத்தேலிலேயே உனக்கு நான் தரிசனமான தேவன் நானே. இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தார் இருக்கிற தேசத்திற்கு திரும்பி போ என்று அவர் சொன்னார். அப்படியே அவர் தேவதூதர்கள் அவரோடு பேசினார்கள். லூயா, யூ திங்க் தேட் ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் he has seen the angel of God, தேவனுடைய தூதனை பார்த்தான் என்று சொன்னால் அவனை குறித்து எப்படி ஒரு மென்மையாக நாம் எண்ணுவோம்? நான் தூதனை கண்டேன் என்று சொன்னால், அடேங்கப்பா, தேவதூதனே இவர் வந்து காட்சி அளிக்கிறார் என்றெல்லாம் ஒரு ஆச்சரியத்திற்குரியவனாய்த்தான் அவன் இருந்தான். இது கிறிஸ்டியன். இன்னும் சொல்ல போனால் இந்த நாட்களிலே the people who worship, they worship the servants of God, தேவனுடைய ஊழியர்களை. யாருடைய ஊழியர்கள்? இந்த மெசஞ்சர் ஆஃப் காட் என்று சொல்கிற அந்த வெளிப்பட்ட சேஷத்தில் அந்த 7 சபைகளுக்கும் உரிய தூதனுக்கு சொல்கிறதாவது என்று சொல்லுகின்ற அந்த தேவனிடத்திலிருந்து சென்று செய்தியை பெற்றுக்கொண்டு வந்து தருகிறவர்களுக்கு பெயர் தூதன் என்று பெயர். தட்ஸ் ஒண்டர்ஃபுல் திங். அதை ஒரு சாதாரணமான ஒரு நடைமுறையில் கூட அநேகர் அதை நெருங்கி போவதில்லை. they don't go to God and get something from God. தேவனிடத்தில் வாங்கி வருவதில்லை. என்னிடத்தில் வாருங்கள், ஐ வில் கிவ் யூ நான் உங்களுக்கு ஜீவ அப்பத்தை நான் தருவேன் என்று சொல்லிடுறேன். அவரிடத்துலேயே போய் ஜீவன் வேண்டும் ஆண்டவரே என்று கேட்டவர்கள் இருக்கிறார்களாம். அப்படி இருப்பது இல்லை. ஆகவே அதுபோன்று தேவனிடத்தில் போய் அவர் மோசேக்கு சென்று அவர் அந்த பிரமாணங்களை வாங்கி வந்ததை போலவே கோ டு காட், தேவனிடத்தில் போய் ஜீவனை வாங்கி வருபவர்கள் அநேகர் இல்லை. வெறும் வார்த்தைகளை
பேசிவிட்டு போவதற்குத்தான் அநேகர் இருக்கிறார்கள் ஒளியே ஜீவன் பெற்றார்களா என்பதை ஒரு கேள்விக்குறியாகவே போய்விடுகிறது. அதுபோல் இல்லாத ஒரு சூழ்நிலையில் தான் இந்த யாக்கோபு இருந்தான். யாக்கோபு அவன் பெத்தேல் தேவனை அங்கே தரிசித்தான். அவன் லாபான் ஊருக்கு அவன் சென்றான். அங்கேயும் அவன் தேவதூதன் அவனிடத்தில் பேசுகிறான், உனக்கு நான் சகாயம் செய்தேன், லாபான் உனக்கு செய்த தீங்குகளையெல்லாம் நான் எண்ணி பார்த்தேன். எப்படி அவர் சொல்கிறார் என்று பார்த்தீங்கன்னா, லாபான் உனக்கு செய்த காரியங்களெல்லாம் எண்ணினேன். ஆகவே நீ இந்த இடத்தை விட்டு நீ செல்ல வேண்டும். அந்த 7ஆம் வசனத்தில் சொல்லுவார், 31:7, உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை என்று யாக்கோபு தன்னுடைய ராகேல் இடத்துலையும் லேயாள் இடத்துலையும் சொல்கிறான். உன் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான். ஆனாலும் அவன் எனக்கு திங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. அல்லேலூயா. அவன் எங்கே வந்து சொல்கிறான்னு பார்த்தீங்களா? அவன் 1:32 அதிகாரத்துக்கு வரவில்லை. அந்த 31ஆம் அதிகாரம் அந்த லாபான் ஊரிலேயே அவன் சொல்கிறான், தேவன் எனக்கு ஒரு தீங்கும் செய்ய விட்டுவிடவில்லை. யூ அண்டர்ஸ்டாண்ட் தேன்? ஒரு மனிதனை ஆண்டவர் ரட்சித்து தன்னுடையவனை வைத்திருக்கும் பொழுது ஹி கேர்ஸ் ஃபார் தம். அவர்களுக்கு அக்கறை கொண்டிருக்கிறார், அவர்களை பராமரிக்கிறார். அந்த பராமரிப்பில் அவன் இருந்தவன் தான். இந்த யாக்கோபு அதுபோன்று பராமரிக்கப்பட்டவன் தான். மேபி இன்று உள்ளவர்கள் தே மே பி க்ளோரிங், அதை மேன்மையாக எண்ணிக்கொள்வார்கள். இந்த தூதன் வந்ததை போல் இவர்கள் இக்காலத்திலே நான் முதலில் சொன்னதை போல் அந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய தூதல் யார் என்று தெரியுமா? ஒரு பெரிய பிரசங்கி இருந்தால் அவரோடு நான் நெருக்கமாய் ஐக்கியம் பெற்றுக்கொண்டேன் என்று சொன்னால், அவரே எங்களோட பர்சனலாக பேசுவார், நாங்கள் அவ்வளவு உறவு கொண்டிருப்போம் என்றவர் உங்கள் விழுந்தானே பாருங்கள். அந்த யோவான் அப்போஸ்தலன் எப்படி விழுவான்? அந்த 19 அவன் தூதனை பார்த்த பொழுது சாஸ்திராங்கமாய் அவன் செத்தவனை போல் சாஸ்திராங்கமாய் விழுது அவன் பணிந்த பொழுது, வாட் இஸ் திஸ், கெட் அப், எழுந்தது என்று அவன் சொன்னான். நானும் உன்னை போல ஒருவன் தான், வர்ஷிப் காட், தேவனை ஆராதிப்பாய், அல்லாமல் ஒய் யூ ஃபால் அட் மை ஃபீட் என்று கேட்கிற தூதர்கள் இன்று இல்லை, கேட்கிற ஊழியர்கள் இன்று இல்லை. they are called to be the servant. I can also ஒரு தூதன். நான் தேவனிடத்தில் வார்த்தையை கொண்டு வராமல் வெறுமனே என்னுடைய வாயினால் பின்னால் ஜீவனை பேசிவிட இயலாது. வேண்டுமானால் அந்த வசனம் அதே சொல்கிறது, இந்த வசனம் இங்கே சொல்கிறது, அந்த வசனத்தை பாருங்கள், இந்த வசனத்தை பாருங்கள். ஒரு உதாரணம், ஒரு சிரிப்பு, ஒரு நகைப்பு, அதோடு எல்லோரும் மகிழ்ச்சி அடைந்த உடனே அந்த கூட்டத்தை முடித்து கொள்வது என்பது வேறு. டு கோ டு காட், தேவனிடத்தில் போய் வார்த்தையவே கொண்டு வந்து வருவது என்பது வேறு. அதுபோன்று தேவ தூதர்களாய் இருந்தவர்கள் மக்கள் தங்களை ஆராதிக்க தொடங்கின உடனே அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். டுடே இன் அநேகர் தே வர்ஷிப் த ஏஞ்சல். இந்த யாக்கோபு வேண்டுமானால் அதை ஆராதித்திருக்கலாம், அவன் அப்படி ஆராதித்தாக எழுதப்படவில்லை. ஆகவே அவன் அந்த லாபான் ஊரில் இருக்கும் பொழுதே தேவதூதன் தோன்றி, உனக்கு ஒரு தீங்கும் வராதபடி நான் பாதுகாத்து கொண்டேன், லாபான் உனக்கு விரோதம் செய்தான், நான் உனக்கு ஆசீர்வாதத்தை அந்த ஆடு மாடுகள் எல்லாம் புள்ளி புள்ளியாக வரிசையாக இதெல்லாம் பிரித்து வைத்திருந்தாய், அது உனக்கே பிறக்கும்படி நான் செய்ததெல்லாம் நான் தான். ஆகவே இந்த இடத்தை விட்டு நீ எழுந்து உன் தகப்பனுடைய வீட்டிற்கு போ என்று சொல்கிறானே பாருங்கள். உனக்கு தீங்கும் வர அனுமதிக்கவில்லை என்று சொன்னானே பாருங்கள். அதுபோன்று அவர் தொடர்ந்து அந்த 31ஆம் அந்த அதிகாரத்தில் அவர் சொல்லும் பொழுது அவன் சொல்லுவான், நான் இவ்வளவா இங்கே இருந்து நான் 38ஆம் வசனத்தில் 20 வருஷ காலமாய் நான் உம்மோடு இருந்து நான் பாடுபட்டேனே என்றெல்லாம் அவன் சொல்லி அவன் திரும்பி தேடி வருகிறான். பயணமாய் சென்று விட்டாள் என்று அறிந்து லாபான் தேடி வரும் பொழுது லாபான் இடத்துல அதையெல்லாம் அவன் சொல்லுகிறான். சொல்லி பின்பு அவர்கள் அங்கே இருந்து பிரிந்து விடுகிறார்கள். இனி உனக்கும் எனக்கும் ஒரு வேறு விதமான பகை வந்தும் இல்லை, பிரிந்து விடுவோம் என்று அதை பிரிந்து விடுகிறான். அதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் வேண்டுமானாலும் சொல்லிக்கொள்ளலாமே ஒளியே, புதிய ஏற்பாட்டில் அதை கொண்டு வரலாமா? சரி, நான் இப்பொழுது ஒரு சமரசம் பண்ணிக்கொள்வோம், உங்களுக்கும் எனக்கும் பகை வேண்டாம், போங்கள், நீங்கள் இப்படி போங்கள் அப்படி போங்கள் என்றெல்லாம் சொல்வது இது இஸ் ஓல்ட் டெஸ்டமென்ட், பழைய ஏற்பாடு. நான் புதிய ஏற்பாட்டிலே ஒரு பெரிய ஆவிக்குரியவரை போல் புதிய உடன்படிக்கை பெற்றவர்களை போல் இருந்தவர்கள் பப்ளிக்காய் ஒரு வீடியோவில் பேசும்பொழுது நான் அந்த ஒரு சகோதரனை நான் அழைத்தேன். அவர் அந்த ஊரில் இருந்தால் அவரும் வந்தார், நானும் வந்தேன். நானும்
வெளி தேசத்திலிருந்து வந்தேன், பின்பு நாங்கள் பேசிவிட்டு இனி உங்களுக்கும் எனக்கும் அன்பு தான் இருக்க வேண்டுமெல்லாம் ஒரு பகை இல்லை, பிரிந்து போவோம், நீங்கள் அப்படி போனால் இப்படி போ என்று சொன்னார்களே பாருங்கள். வாட் இஸ் திஸ்? இஸ் எ கிறிஸ்டியானிட்டி? ஒரு கிறிஸ்தவம் இப்படி சொல்லக்கூடுமா? பிரிவினை என்ற வார்த்தையாவது மனதிலாவது என்ன கூடுமா? நம்மை ஒப்புரவாகும்படி வந்த அந்த ஆண்டவராக இயேசுவை வைத்து கொண்டு அவரை முன்னால் வைத்து கொண்டே பிரிவினையை பேசுகிறது சரிதானோ? அப்படியெல்லாம் அவன் செய்தான். அந்த மிஸ்பா என்ற இடத்துல அந்த ஒரு உடன்படிக்கையை வைத்து யூ கோ அண்ட் ஐ கோ திஸ் வே, இந்த பக்கம் நான் போகிறேன், அந்த பக்கம் நீ போகிறாய் என்று சொல்வதெல்லாம் கேவலம் அல்லவோ? அதுபோல் இன்று உலகத்தில் நடக்கக்கூடிய சில சகோதரிகளை பார்த்தால் கூட அவன் அந்த பக்கம் போனால் நான் இந்த பக்கம் செல்வேன், அவன் இங்கிட்டு திரும்பினா நான் அங்கிட்டு திரும்பிக் கொள்வேன் என்று முகத்தை திருப்பிக் கொள்வது கிறிஸ்தவ வாழ்க்கையோ? அப்படியெல்லாம் பிரிந்து போவோம் என்று சரி என்று பிரிந்து வந்து பிறகு தான் இந்த 32வது இந்த அதிகாரம் ஆரம்பிக்கிறது. அதுவும் எப்படி ஆரம்பிக்கிறது என்று பார்த்தீங்களா? 32ஆம் அதிகாரம் ஆரம்பமே யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவதூதர்கள் அவனை சந்தித்தார்கள். அப்படி என்ன சொல்கிறான்? யாக்கோபு அவர்களை கண்டபோது இது தேவனுடைய சேனை என்று சொன்னான். நாட் ஒன் ஏஞ்சல், ஒரு தூதன் அல்ல, சேனையவே அவன் கண்டான். லிசன் தான், இதை கவனிக்கிறீர்களாம். அதுபோல் உங்களுடைய இன்றைய காலத்தில் வாழ்கின்ற கிறிஸ்தவர்கள் தங்களுக்கு வருகின்ற தங்களுடைய ஏராளமான 2 பரிவாரங்கள் தங்களோடு உனக்கு நான் பாதுகாத்து உன்னை நடத்தி வந்தேன், உனக்கு எந்த தீங்கு வராதபடி வைத்து கொண்டேன் என்று சொல்லுகின்ற வாக்குகள், அதோடு சேர்ந்து இவர்களுக்கு வருகின்ற இந்த அந்த தூதர்கள் தோன்றி அவளுக்கு சொப்பனத்திலே தோன்றி அவனை மகிழ்ச்சிப்படுத்தி அவனை உற்சாகப்படுத்துதல், இதெல்லாம் வந்து விட்டது என்று சொன்னால் ஆட்டேங்கப்பா ஐ ஆம் ஏ பிளஸட் மேன், ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று எண்ணுவார்கள். மண்ணுக்கு வழிகின்ற கிறிஸ்தவத்தை அதிலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டபடியால் வருகின்ற காரியத்தை எல்லாம் ஆசீர்வாதம் என்று எழுதி வைத்து கொண்டால் இந்த யாக்கோபுடைய பழைய கதையை போல் மாறிவிடும். இந்த 32ஆம் அதிகாரத்தோடு நின்று போய் விடுவீர்கள். உங்களுக்கு தூதனை நீங்கள் ஆராதிப்பீர்கள், உங்களுக்கு தூதனை வைத்து கொண்டிருக்கலாம், உங்களை சப்போர்ட் பண்ணுவதற்கு இந்த உலகத்தில் மாபெரும் ஒரு ஊழியன் ஒரு தூதனை இருந்தாலும் கூட யூஸ்லெஸ், ஒரு பிரயோஜனம் இல்லை. அவன் காலை நீங்கள் வணங்கி தொட்டு கும்பிட்டு விட்டால் உண்மையான ஒரு தூதனை எழுந்திரு என்று சொல்லியிருந்திருப்பான். யாரை வணங்குகிறாய்? ஐ வர்ஷிப் காட், நான் தேவனை ஆராதிக்கிறவன். யூ ஆல்சோ வர்ஷிப் காட், டோன்ட் வர்ஷிப் மீ, என்னை ஆராதிக்க கூடாது என்று அவன் சொல்லியிருந்திருப்பான். ஆகவே இவரெல்லாம் அதையும் ஆராதித்துக் கொள்வார்களாம். எல்லாவற்றையும் வைத்து கொண்டு தங்களுக்குரியதெல்லாம் எண்ணி பார்த்துவிட்டு இது ஆசீர்வாதம் அது ஆசீர்வாதம் 2 3 4 5 6 சுற்றி பார்த்து அட்டேங்கப்பா பரிவாரங்களை வைத்து கொண்டு ஐ ஆம் பிளஸ்ட் பை காட், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டேன் என்று சொல்கிறார்களே, மெய்யான ஆசீர்வாதத்தில் உள்ள என்ன பங்கை இழந்தார்கள்? காட் இஸ் நாட் தேர், அங்கே தேவன் இல்லை. அங்கே எல்லாம் வைத்திருந்தார்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், அவர்களுக்கும் பெத்தேல் என்று ஒன்று இருந்தது தான். அங்கேயும் ஆராதித்து ரட்சிக்கப்பட்டு ஞானசனம் எடுத்து அவசியம் பெற்றவர்கள் தான். அவர்கள் தூர தேசத்திற்கு சென்று அங்கே பல ஆசீர்வாதங்களை பெற்று சம்பாதித்தவர்கள் தான். சொத்து சம்பாதித்தெல்லாம் வைத்து பார்த்தீங்களா எவ்வளோ வைத்திருக்கிறேன் என்றெல்லாம் மேன்மை பாராட்டினவர்களை இந்த உலகத்தை பிரித்து காட்டுகிறதே இந்த யாக்கோபுடைய சம்பவம். நம்மில் யாருக்காவது இந்த சம்பவம் துரதிர்ஷ்டமாய் நடக்கலாமா? கணக்கு போட்டு எதெல்லாம் ஆசீர்வாதம் என்று எண்ணி பார்க்கலாமா? கவுண்ட் யுவர் பிளஸிங் என்று சொன்னால் எண்ணிப்பார் உன் ஆசீர்வாதங்களை என்று சொல்வதெல்லாம் என்னுடைய கடைசியாக 2வதாக உள்ள என்னுடைய சரீர சுகபலனை யோசிப்பது ஒன்று தவறில்லை. ஆனால் உன் ஆத்மா வாழ்ந்திருக்கிறதே போல உன் சரீரம் சுகித்திருக்க வேண்டும் என்று அங்கே இருக்கிறது. இவர்கள் எப்பொழுது பார்த்தாலும் சரீரத்திற்குரிய ஆசீர்வாதத்தை மட்டுமே அவர்கள் யோசித்து பார்த்து இருக்கிறது இல்லை இதிலேயே மனதை செலுத்தி வாழ்ந்து கொண்டு ஆசீர்வாதம் என்று எண்ணி வாழ்கிறார்களே. என்ன ஆசீர்வாதத்தை இவர்கள் இழந்து போனார்கள்? அவள் வீடு இல்லையா, வாசல் இல்லையா, மனைவி இல்லையா, பிள்ளைகள் இல்லையா, வேலைக்காரர்கள் இல்லையா, அவருடைய கைத்தொழில் அவருடைய தொழில் பெருகி லாபங்கள் நிறைய வந்து சேர்க்கவில்லையா? அவர்களுக்கு தூதன் வந்து பேசினானே, பேசாமல் இருந்தார்கள், அது கூட பேசினார் தானே, எல்லாம் இருந்தாலுமே கூட the only thing missing இருப்பது எல்லாம் they don't have God, தேவன் இல்லை. மாரடித்து சொல்வதை போல் நான் இங்கே சொல்லுவேன், if you don't have God, உங்கள் தேவன் இல்லை என்றால் வாட் எவர் யூ சே யுவர் கிறிஸ்டியானிட்டி, உங்கள் கிறிஸ்தவம் என்னதென்று நீங்கள் என்னதான் நீங்கள் சொல்லிக்கொண்டாலும் இட் இஸ் 0 சைஃபர்.
நித்தியத்திலே போய் ஏமாந்து போய் நீங்கள் நின்ற பிறகு என்னை திரும்பி பார்க்காதபடி இப்பொழுதே நான் சொல்லிக் கொள்கிறேன், கேளுங்கள். சைஃபர், இதை ஒரு முறை அல்ல பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன், மீண்டும் வலியுறுத்தி நான் சொல்லுவேன். இஃப் யூ டோன்ட் ஹேவ் காட், உங்களுக்கு தேவன் உங்கள் வாழ்க்கையில் இல்லை என்றால் நீங்கள் எத்தனை ஆசீர்வாதத்தை சுற்றி வைத்து கொண்டு கொண்டாடி மகிழ்ந்து கொண்டு இருந்தாலும் அவன் ஆரவாரமாய் மகிழ்ந்து வருகிறான். அவன் ஆரவாரமாய் யாக்கோபு அங்கே மகிழ்ந்து கொண்டாடி அக்கறையிலே அவன் அதிகாலமே அவன் அனுப்பி வைத்து விட்ட நேரத்திலே, அந்த நேரத்தில் தான் அங்கே ஆண்டவர் அங்கே வருகிறார். ஆகவே அதுபோன்ற ஆரவாரத்தை வைத்து கொண்டு ஏமாந்து போகாதீர்கள், அதை நோக்கி ஓடாதீர்கள். எல்லோரும் அந்த ஆசீர்வாதம் ஓடினால் நம்மளும் ஓடுவோம் என்று ஓடாதீர்கள். ஐயோ நமக்கு இந்த ஆசீர்வாதம் இல்லையோ என்றெல்லாம் எண்ணாதீர்கள். உங்களிடத்தில் தேவன் உண்டா என்பதை மட்டும் பாருங்கள். லாசரு என்ற ஒருவனிடத்தில் தேவன் மாத்திரம்தான் இருந்தார், பரலோகமே அவனுக்கு சொந்தம். அந்த ஐஸ்வர்யவான் சம்பன்னன் எல்லாம் உடுத்தியிருந்தான், எல்லாம் நல்லபடியாக அவன் வாழ்ந்திருந்தான். அவனும் நரகத்திற்குரியவன், ஒன்றுமில்லாத அக்னிக்குள்ளாக வாழ்கின்ற ஒரு மனுஷனாய் கிடந்தானே. அதையா நீங்கள் நாட வேண்டும்? அதையா உள்ளத்திலே வைத்திருக்க வேண்டும்? எனக்கு அது வேண்டும், இது வேண்டும், அதை வாங்கிவிட வேண்டும், இதை வாங்கி கொள்ள வேண்டும், இப்படி நடந்து விட வேண்டும். நாளைக்கு அந்த இடத்துல போய் சம்பாதித்து நான் அந்த ஊரில் நான் சென்று அதை வைத்து நான் ஒன்றை வீட்டை கட்டி அல்லது பங்களாவை வாங்கி அல்லது புது காரை வாங்கி என்னென்னமோ மனுஷன் வைத்து ஓடுகிறானே. டோன்ட் ரன் தேர். ஒரு நாள் மனையில் வைத்து அது ஓடாதீர்கள். ஸ்டாப் யுவர் ரன்னிங். நீங்கள் ஓடி போய் பாதியிலே உப்பு தண்ணாய் மாறுவதற்கு முன்பாகவே இந்த லோத்தின் மனையை போல் ஓடி திரும்பி போய் நீங்கள் திரும்பி பார்த்து உப்பு தண்ணாய் மாறாதபடி இப்பொழுதே தப்பான ஓட்டத்தை நிறுத்திவிடுங்கள். உங்களுடைய தப்பான ஓட்டத்தை நிறுத்திவிட்டு திங்க் அபவுட் காட் அலோன். இஃப் காட் இஸ் வித் யூ, தேவன் உங்களோடு இருந்தால் மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? இந்த முழு உலகத்தில் இருக்கக்கூடிய மனுஷனை தான் சொன்னான். தேவன் தன் ஒரே பேரான குமாரனை தந்தல்லை இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று முழு உலகத்தையுமே முன்னால் நிறுத்தி வைத்தாலுமே கூட தேவன் என் பட்சத்தில் இருந்தால் என்று தைரியமாய் மார்பிளையே அடித்து சொல்லக்கூடிய ஒரு இடம் எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும் வேண்டும் சகோதர சகோதரிகளே. அதுபோன்ற நிலையில்தான் இந்த யாக்கோபனுடைய சரித்திரம் அங்கே இருக்கிறது. என்ன நாம் பார்க்கிறோம்? 32வது அந்த ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்திலே அவர்கள் 23ஆம் வசனத்தை அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி எல்லோரையும், குமாரர்களையும் தன்னுடைய மனைவிமார்களையும் தன்னுடைய அடிமைகளையும் தன்னுடைய பரிவாரங்களையும் அத்தனையும் அனுப்பி வைத்துவிட்டு யாக்கோபு 24ஆம் வசனத்திலே பிந்தி தனித்து இருந்தான். அவன் தனித்து இருந்தான். நான் கேட்கிறேன் அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் உங்களுடைய ஆசைகளோடு இருந்த பொழுது எவ்வளவு குதூகலமாக இருந்தீர்கள். உங்களுடைய ஆசீர்வாதங்களை பார்க்க அட்டோ உங்களை பிடிக்கவே முடியாது. உங்களுக்கு அவ்வளவு பெருமை. ஏன் அப்போ அந்த ஆசீர்வாதத்தை வைத்து உங்களை குறித்து அப்படி ஒரு எண்ணம், ஒரு டாப் ரேங்க் எண்ணத்தோடு நீங்கள் வாழ்ந்தீர்கள். பி அலோன், தனித்து வாருங்கள். தென் யூ வில் நோ யுவர் பாவர்ட்டி. உங்களுடைய தரித்திரத்தை உணர்வீர்கள். ஒரு நாளிலே நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பொழுது அவையாய் என்பது இறக்கமாயிரும் என்று தனித்து நின்று கேட்டீர்கள் அல்லவோ? அது ஏன் மறந்தீர்கள்? கம் அலோன், தனியாய் வந்து பாருங்கள். இந்த பரிவாரத்தை வைத்து அல்ல, அதை எப்பொழுதுமே தள்ளி வைத்து வாழ வேண்டும். நான் என்னுடைய ஜெபம் செய்கிற அந்த நாட்களிலெல்லாம் இன்று வரைக்கும் நான் செய்கின்ற ஒன்று உண்டு. அது என்னவென்றால், எதெல்லாம் கவலைகளாக உலக கவலைகள் என்று இந்த பொருளாதார ரீதியாக வரக்கூடிய கவலைகளோ அல்லது ஏதாவது ஊழியத்தின் நிமித்தம் வரக்கூடிய கவலைகளோ வரும் பொழுதும், லார்ட் ஐ டோன்ட் வாண்ட் தட், ஐ ஹேட், நான் மறுத்து விடுகிறேன், லெட் இட் கோ அவே ஃப்ரம் மீ, என்னை விட்டு போகட்டும். ஓகே, இந்த நஷ்டமாக இருந்தாலும் என்ன, இன்னும் அதிகமான நஷ்டமாக இருந்தால் தான் ஆகட்டுமே, லெட் இட் கோ. இது போன்ற ஒரு பகையாக, இந்த பயத்தால் என்ன, எனக்கு அவர்களுக்கு விரோதங்கள் 1000 செய்தால் என்ன, எனக்கு எதிராக ஒரு பாளையம் இறங்கி வந்தால் லெட் இட் கம், பட் லெட் எவ்ரிதிங் கோ அவே, எல்லாம் போய்விடட்டும். பட் யூ அண்ட் மீ, நீரும் நானும் மாத்திரமே நிற்க வேண்டும். பரிவாரங்களை அப்படியெல்லாம் அனுப்பி உங்களுக்கு பழக்கம் உண்டோ? இந்த யாக்கோபு சாதாரணமாக இஸ்ரவேலனாய் மாறவில்லை. த ஃபர்ஸ்ட் பார்ட் இஸ் திஸ். முதலாவது அவன் எல்லா பரிவாரங்களையும் எல்லாம் அனுப்பி வைத்து விட்டு நடுவே ஆறு ஓடுகிறது. அந்த ஆற்றை தாண்டி எல்லாம் போன பிறகு, எல்லாம் அக்கறைப்பட்டு போன பிறகு, he was all alone, தனியாய் நின்றான். சில கணவன் மனைவிமார்கள் சண்டை ஓடும் பொழுது
அவர்களுடைய வாக்குவாதம் சண்டையிலே பார்க்கும் பொழுது, நான் எனக்கு இளைச்சவள் என்று எண்ணினாயா, நான் ஒன்று இளைச்சவன் என்று எண்ணினாயா, நான் யார் என்று தெரியுமா, நான் ஒரு சொத்துக்காரன், நான் யார் என்று தெரியுமா, நான் இவ்வளோ நகை போட்டு வந்தேன், என்னுடைய அப்பா யார் என்று தெரியுமா, இவ்வளவு சம்பாதித்தவர், எனக்கு எவ்வளோ சொத்து இருக்குது என்று தெரியுமா. தி யூஸ்லெஸ் திங். இதெல்லாம் வைத்துக்கொண்டு இவர்கள் தேவனை வைத்து வாழ்வர் என்று நம்புகிறீர்களா? ஒரு நாளும் இல்லை. They never stand before God all alone every day என்று ஒரு நாள் சொல்லியிருப்பார்கள். இன்று சொன்னார்களா? இன்று அவர்களுக்கு சொத்து பெருசாகி போய்விட்டு பின் திரும்பி போனால் என்று சொல்லிடுற அந்த லோத்தின் மனைவியை போல் போய்விட்டார்களே. எத்தனை பேர் திரும்பவும் போயிருக்கிறார்கள். இன்று அவர்கள் வாழ்கிறார்களா? வாழாதபடினால் தான் தங்களை குறித்து மேன்மையாய் எண்ணுவதற்கு காரணம் பரிவாரங்கள் வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கென்று பரிவாரங்களை இன்னும் அவர்கள் கடத்தி விடவில்லை. நான் தேவனுடையவனாக இருக்கிறேனா இல்லை என்பதை பார்க்க தெரியாதவர்களாய் எப்பொழுதுமே அதை அட்டாச் பண்ணி அதில் தான் தங்களுடைய மேன்மை வைத்திருக்கிறார்கள். முன்பு எப்படி இருந்தேன், நான் இப்பொழுது எப்படி இருக்கிறேன் என்பதை வைத்து அதை மேன்மைப்படுத்துகின்ற ஒரு கிறிஸ்துவ கூட்டமாய் நம்மில் ஒருவர் கூட இருந்து விடக்கூடாது. ஐ ஆஸ்க் யூ, ஐ ப்ளீட் யூ, அதை அடிக்கடி வேதத்தில் வந்து ஐ பிசீச் யூ, உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்வார். நீங்கள் ஒருவர் கூட அப்படி இருந்து விடக்கூடாது. நாட் பி அட்டாச் வித் திஸ் வேர்ல்டு. உங்களை குறித்து மேன்மை அப்படி எண்ணி விடக்கூடாது. நான் யார் தெரியுமா, சீனியர், எனக்கு எவ்வளோ வேத ஞானம் தெரியுமா, வைத்துக்கொள்ளுங்கள் ஐயா, எல்லாம் இருந்து விட்டு போகட்டும். டூ யூ ஹேவ் காட்? தேவன் இருக்கிற காட் இருக்கிறாங்க தானே எனக்கு அந்த ஆசீர்வாதம், இந்த ஆசீர்வாதம். தூதன் கூட எனக்கு தரிசனம் ஆகிறார். அந்த தூதனோட நேரடியான தொடர்பு உண்டு. அவரே சாஸ்திரம் அணங்கி பழகி நான் வாழ்ந்திருக்கிறேன். யூஸ்லெஸ் திங். டூ யூ ஹேவ் ஜிஓடி காட்? தேவன் இருக்கிறாரா ஐயா? ஆதியிலிருந்து தேவன் அவர் உங்களோடு வாழ்கிறாரா என்று கேட்டு பாருங்கள். அப்படி பார்த்தால் நேர்மையாய் பதில் சொல்லி கண்டுபிடித்து விடுவான். வாட் எவர் ஐ ஹேவ், ஐ டோன்ட் ஹேவ் காட். ஆகவே இவன் நேர்மையாக இருப்பதற்கு முதல் அடி என்னவென்று தெரியுமா? தன்னுடைய ஆசீர்வாதத்தோடு அட்டாச் பண்ணிக்கொள்ளவில்லை. 2 பரிவாரங்களோடு அட்டாச் பண்ணிக்கொள்ளவில்லை. தன்னுடைய சகோதரன் ஏசா விரோதித்து அவனை சமாதானப்படுத்துவதற்கென்று பெரிய ஒரு ஆசையை கூட அவன் பிரித்து வைத்து அங்கே அனுப்பி வைத்திருக்கிறான். அவ்வளோ பெரிய ஆசையை அனுப்பி வைத்து அவனை சந்தித்து சமரசம் செய்வதற்கு அனுப்பி வைத்திருக்கிறான். அங்கே அவர்கள் போய் சமரசம் பண்ணுவதற்கு போயிருக்கிறார்கள். அவ்வளோ பெரிய அத்தனையும் அக்கறைப்படுத்தினான். எவ்ரி ப்ரேயர். என்றைக்கோ ஒரு நாள் இல்லை சகோதர சகோதரிகளே, ஒரு நாள் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை நான் சொல்லவில்லை. யுவர் கிறிஸ்டியன் லைஃப் நாட் இன் ஒன் டே, ஒரு நாள் கூட தேவன் அற்றவராய் வாழ்ந்து விடக்கூடாது. நீங்கள் தேவனை உடையவராய் வாழ வேண்டும் என்றால் எவ்ரி டே யூ ஷுட் டிட்டாச் யுவர் செல்ஃப் ஃபார் எர்த்லி திங்ஸ். எதற்கு இந்த முறுமுறுப்பு, எதற்கு இந்த கசப்பு, எதற்கு இந்த போட்டி, எதற்கு இந்த தீமை பேசுவது, எதற்கு இந்த கோபம், அத்தனையும் மண்ணுக்குரியதானே. டிட்டாச் இட், பிரிந்து வாருங்கள். எவ்ரி டே I am living this life for more than 45 years. Till today I do that. Every day. ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் எனக்கு அவர் தேவை. ஈவன் த ஃபுட், உணவு சாப்பிடுவது கூட பரமண்டலுக்கு என் தகப்பனை அன்றன்றுள்ள அப்பத்தை எனக்கு தாரும், நீரின்றி எனக்கு வாழ்வில்லை. எனக்கு யார் போஷிக்கிறார் என்றால் யாராவது சொன்னால் பொய்யன், என்னை நீர் ஒருவர் தான் போஷிக்கிறீர், உமாலன்றி எனக்கு பிழைப்பில்லை என்று அன்றன்று தேடுகிற ஒரு வாழ்க்கை இருக்கிறதே. அது இல்லை என்றால் யூ ஃபர்கெட் தட் யூ ஆர் ஏ கிறிஸ்டியன். கிறிஸ்துவன் என்பதை மறந்து விடுங்கள். மேபி யூ ஆர் born again, நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள், ஞானஸ்நானம் பெற்றீர்கள், அபிஷேகம் பெற்றீர்கள், பரலோகத்துக்கு போய்விட்டீர்கள் என்பதெல்லாம் அது உங்களுக்கும் தேவனுக்குரிய பங்கு. அதை நான் சொல்ல வரவில்லை. பட் யூ கேன் நெவர் இன்ஹெரிட் காட். தேவனை சொந்தமாய் வைத்துக்கொள்ள முடியாது என்பதை முன்கூட்டியே சொல்லி வைத்து விடுகிறேன். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், தட்ஸ் ஓகே, அபிஷேகம் பெற்றேன், எனிதிங் லெட் இட் பி தேர். பட் யூ கேனாட் ஹேவ் காட். தேவனை உடையவர்களாய் வாழ்ந்து விட இயலாது. வைத்து என்ன பிரயோஜனம்? அதையெல்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணி வாழ்ந்து விட்டு எல்லாம் அக்கறைப்படுத்த தெரியாதவர்களாய் அதோடு சேர்ந்தே இருதயத்தை வைத்துக்கொண்டு வாழியதில்லை. லோத்தின் மனையை போல் அதையே மனதில் வைத்துக்கொண்டு வாழ்ந்து விட்டு ஓடுறது போல் ஓடிக்கொண்டிருப்பதா இவனும் கிறிஸ்துவன் என்று எல்லாரும் எண்ணிக்கொண்டிருப்பார்கள். அந்த எண்ணி வைத்து மனுஷனை ஏமாற்றலாம், தேவனை ஏமாற்ற முடியுமோ? லுக் அட் யுவர் ஹார்ட். உங்கள் சொந்த இருதயத்தையே பாருங்கள்.
God is not there. Can you not see that? Can you not see that reality? உண்மையை அறிய முடியவில்லையாம். உண்மையை பார்க்க உங்களால் தெரியாதா? இந்த ரூமில் தானே நான் கேட்கிறேன், இந்த ரூமில் கேட்கிறேன், இந்த லைட் எரிகிறது என்று நான் சொல்கிறேன். கரண்ட் போனால் இல்லை என்று நான் சொல்கிறேன். உங்கள் சொந்த வீட்டிலே கூட லைட் எரிகிறதா இல்லை என்பதை பார்க்க உங்களால் தெரியாதா? நான் இல்லாததை ஒன்றை நான் ஆண்டவர் கேட்கிறார். உங்களுடைய வீடு எரிகிறதா பாருங்கள். உன் கண் இருட்டானால் சரீரமே இருட்டாய் விடும் என்று எழுதியிருக்கிறது. உங்கள் கண் எரிகிறதா என்று பாருங்கள். தீபம் உண்டா என்று பாருங்கள். அதை பார்க்க முடியாதா? அது கூட பார்க்காத கண் சொருகி போன குருடர் என்று வேதம் சொல்கிறது. அவர் இருக்கலாமா? குருடருக்கு வழிகாட்டும் குருடர் இதில் மற்றவர்கள் வழிகாட்டுவதற்கு போவார்கள். அதுதான் இருக்கிறதிலே மோசமான ஒரு செயல். தாங்கள் குருடர்களாய் வாழ்ந்து கொண்டு தனக்குள் தேவநிலை என்று அறிந்து கொண்ட வாழ்க்கையை அவன் அறியாதவன் மற்றவர்களையும் அந்த குழிக்குள் விழும்படி செய்து என்னைப் போலவே இதையெல்லாம் தேடி வாழ்ந்தால் தேவன் உன்னோடு இருப்பான் என்று பொய் சொல்லி அவர்களையும் உள்ளே விழ வைத்து விடுகிறான். தானும் விழுவான், தன்னை அழைத்து வந்தவர்களையும் கீழே விழ வைப்பான். ஆகவே டோன்ட் அட்டாச் யுவர் செல்ஃப் வித் த பிளஸ்ஸிங். இந்த பூமிக்கு ஆசீர்வாதத்தோடு உங்களுடைய இருதயத்தை ஒட்டி வைத்து வாழாதீர்கள். பூமிக்கு ஆசீர்வாதத்தோடு ஒட்டி வைத்து வாழ்ந்து கொண்டு கம்பேர் பண்ணி நானெல்லாம் சாதாரண ஏழை, இவர்கள் எல்லாம் பெரிய பணக்காரர்கள் போல் தோன்றுகிறது என்றெல்லாம் எண்ணி விடாதீர்கள். இஃப் எ மேன் ஹஸ் கான், ஒரு தேவனை உடையவனாக இருந்தால் அவன் லாசருவை போல் பருக்களால் அவன் பாதிக்கப்பட்டு அவன் நாயை நக்கி அவன் நாயை விரட்டக்கூட அவனுக்கு திராணி இல்லை, அதுபோன்று பலவீனமாய் மாறினாலும் ஹி ஹஸ் கான், அவன் தேவன் உண்டு. அப்ரஹாமின் தேவனை என்று ஒரு நரகத்திலிருந்து ஒருவன் கூப்பிடுகிறான். பட் ஹீ ஓன்ட் கான். தேவனை சொந்தமாய் வைத்து அப்புறம் மடியிலே போய்விட்டானே பாருங்கள். அவரே சொந்தமாக்கி கொண்ட ஒரு வாழ்க்கையை அவன் வைத்திருந்தான் ஐயா. அதுபோல் இல்லாத ஒரு வாழ்க்கையை கொண்டவன் ஆல் த டைம் ஹீ கம்பேர். அவன் நரகத்திற்கு போனாலும் கூட கம்பேர் பண்ணிக்கிறான். அட அந்த அந்த வாசலில் கிடந்தான், அவனாக இருக்கிறான், அனுப்பும் இங்கே கமெண்ட் பண்ணிக்கிறான். அவன் பெரிய பணக்காரன் அல்லவோ, அவன் அது விலைக்காரன், அனுப்பும் அவனை கொண்டு வந்து ஒரு சொட்டு தண்ணீர் என்னை நாவிலே கொண்டு வந்து தொட வைத்தலும் என்று அவன் கட்டளையிடுகிறான். அவன் மண்ணுக்குரிய வாழ்க்கையை இங்கே வந்து எக்ஸசைஸ் பண்ணலாம் என்று எண்ணி பார்த்தானே பாருங்கள். அவனோ லாசரு ஹி ஓன்ட் ஃபாதர் ஏப்ரஹாம், தன்னுடைய தகப்பனாயே ஆபிரகாமை சொந்தமாய் வைத்திருந்தான். எஸ், ஆகவே இப்படி தனித்து இருந்த பொழுதுதான் காட் கம்ஸ் தேர், தேவன் வருகிறார். தேவன் யாக்கோபை நேசித்தார், உங்களையும் நேசிக்கிறார். நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள், ஞானஸ்நானம் பெற்றீர்கள். இந்த யாக்கோபை போலவே பெத்தேல் உங்களுக்கு ஒரு பெத்தேல் இருந்தது, அதெல்லாம் சரிதான். தேவன் உங்களையும் ஆசீர்வதித்து நிறைய காரியங்களை கொடுத்துருக்கிறார். இட்ஸ் ஒண்டர்ஃபுல். நல்லோருக்கும் பொல்லோருக்கும் கொடுக்குற ஆசீர்வாதம் தான். அதை நீங்கள் வாங்கி வைத்திருக்கிறீர்கள். ஆனால் அதை வைத்து நீங்கள் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வைத்து தப்பான கணக்கு போட்டு விடக்கூடாது. அங்கே ஆண்டவர் வருகிறார். ஒரு புருஷன் என்று அங்கே எழுதப்பட்டது காரணம் ஹீ இஸ் இமேஜ் ஆஃப் காட். தேவனுடைய சாயலில் வந்த தேவகுமாரன் வருகிறார். அவனோடு விடியுமளவும் அவன் போராடுகிறார். அவனுடைய தனி நேரத்தை இருட்டாய் வைத்து போராடுகிறார். வெளிச்சமாய் அவன் இருந்த இடமெல்லாம் பொண்ணும் பொருளையும் பார்த்து அவன் வாழ்ந்தான். இப்பொழுது தனிப்பட்ட விதத்தில் ஜாமத்திலே உம்மை துதிக்கிறேன் என்று சொல்லுவார். நடு ஜாமத்தில் எழுந்திருக்கும் பொழுதுதான் ஒரு மனுஷனுக்கு தெரியும், அலோன், தனிமையாக இருக்கிறேன். ஒரு திடீரென்று நெஞ்சு வழி வந்த பொழுது ஒரு அம்மையார் சொன்னார்கள், பெரிய கோடீஸ்வர அம்மையார், நெஞ்சு விழுந்த பொழுது பக்கத்தில் என் கணவர் இருக்கிறார், பிள்ளைகள் இருக்கிறார்கள், வேலைக்காரெல்லாம் இருக்கிறார்கள், கூப்பிட முடியவில்லை ஐயா, தனியாய் கடந்து நான் தவித்தேன். அந்த ராத்திரியை ஓட்டியதே பெருங்காரி செத்துப்போவேன் என்று எண்ணினேன். அப்படி துடித்து போனேன். எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? ஒன்றுமில்லை. அப்புறம் தான் காலை விடிந்த பிறகு வந்தார்கள், என்னை பார்த்தார்கள், என்னை காப்பாற்றினார்கள் என்று ஒரு அம்மையார், ஒரு பணக்கார அம்மையார் ஒருவர் சொன்னார். அதுபோல் ஜாமத்தில் எழுந்து நின்று பாருங்கள். யூ பி அலோன் தேர். உங்கள் ஆத்மாவை குறித்து யார் ஜவாப் அங்கே இருக்கிறார்? உங்களை தூக்கி விடுவர் யார் என்று இருக்கிறார்கள்? அந்த நேரத்தில் உயிர் போனாலும் உங்களுக்கு உதவி செய்வர் யார் இருக்கிறார்கள்? அங்கே மாரடைப்பு வந்து அப்படி துடித்து கொண்டு இருந்திருக்க பொழுது உங்களை வந்து விசாரிக்கக்கூடும். ஜாமத்தில் எழுந்து நின்று உங்களை குறித்து யோசித்தது உண்டோ? அப்படியெல்லாம் ஜாமத்தில் எழுந்து நான் தியானிக்கிறேன் என்று சொன்னதை போல் தியானித்தது உண்டோ? உங்களுடைய வெறுமையை நீங்கள் கண்டது தான் உண்டோ? ஆகவே அந்த ஜாமத்திலே தனித்து விடப்பட்ட அந்த இரவு நேரத்திலே அவனோடு அவர் போராடி என்ன சொன்னார் தெரியுமா? அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனை அவர் என்ன செய்ய முடியவில்லை. அட்டேங்கப்பா, தேவன் வந்து அவனை மேற்கொள்ளவில்லை என்று சொல்வதை வைத்து தப்பான வார்த்தையை வைத்து விடக்கூடாது. அவனை ஜெயிக்க முடியவில்லை என்று அர்த்தமல்ல.
யாக்கோபோடு மகா வல்லவன் சர்வவல்ல தேவனே வந்து அவனை ஜெயிக்க முடியவில்லை என்ற அர்த்தம். நோ, ஹி வாண்டட் டு பொசஸ் ஹிம், அவனை தனக்கென்று வைத்துக்கொள்ள விரும்பினார். யாக்கோவே சிறு பூச்சியை பயப்படாதே, நான் உன் தேவன் என்று சொன்னாரே, அப்படி அவனை மாற்றும்படி அவனை அணைத்து கொள்ள, அவனை ஜெயித்து விட வேண்டும் என்று போராடினார். பிடிக்க கூட்டினான், போராடி அவனை தனக்கு சொந்தமாய் மாற்றிக்கொள்ள முடியவில்லை. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சோதித்து பார்த்தது உண்டோ? நீங்கள் உங்களுடைய சுய பலத்தை வைத்துக்கொண்டு ஐஸ்வர்யவான் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறபடினாலே நானே நல்ல கிறிஸ்தவன் என்று எதையோ வைத்தெல்லாம் கணக்கு போட்டு வைத்து விட்டு காட் இஸ் மிஸ்ஸிங் தேன், தேவன் அங்கே இல்லை என்பதை பார்க்க தெரியாதவர்களாய் நீங்கள் இருந்தால் கர்த்தர் எவ்வளவுதான் உங்களோடு போராடினாலும் அவர் உங்களை தனக்கு சொந்தமாய் மாற்றிக்கொள்ள முடியவில்லை. தெர் ஆர் லாட் ஆஃப் டார்க்னஸ் தேர். எத்தனையோ இருளான நேரங்களெல்லாம் வருகிறார், வந்து ஹி ரெசில் வித் நம்மோடு போராடுகிறார். லுக் அட் இட், இதை கவனித்துப்பார். யூ ஹேவ் எவ்ரி திங் பட் யூ டோன்ட் ஹேவ் காட். நான் உன்னை ஆசீர்வதித்தான் செய்தேன், ஆனாலும் யூ ஆர் மிஸ்ஸிங் காட். தேவனை இல்லையே, உனக்கு மெய்யான ஆசீர்வாதம் இங்கே இல்லையே என்று அவர் சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறார். ஆகவே அவனை பார்த்து அவனை மேற்கொள்ளவில்லை என்று சொல்வது பெர்மனண்ட்டாக நடந்து விட்டது என்றால் எவ்வளோ மோசமாக இருக்கும். தேவன் யாக்கோபை சிநேகித்தபடினாலே, அவனை அந்த பிறப்பினாலிருந்து அவனை சிநேகித்தபடியினாலே அவன் அறியாத ஒன்றை செய்தார். என்ன அவர் அறியாத ஒன்றை அவர் செய்தார்? அவன் தன்னுடைய சுய பலனை நம்பியிருந்தான். தானாகவே பரிசுத்தமாகலாம் என்று எண்ணினான். தானாகவே வேதம் வாசித்து பண்டிதனாகி மாறி நமக்கு எல்லாம் தெரியும், ஆகையால் நமக்கு பரலோக டிக்கெட் என்று கூட அவன் எண்ணிக்கொண்டு இருப்பான். அப்படி இருந்த சுய பலனை இருக்கிறதே, தன்னுடைய தாளந்தங்களெல்லாம் வைத்து கொண்டு எண்ணிக்கொண்டு அதிலெல்லாம் வைத்து மெனு பரட்டி கொண்டு இருந்தானே, அதை போய் அந்த சுயம் என்று இருக்கக்கூடிய அவனுடைய பலனை போய் தொட்டு சுளுக்கி விட்டார். ஹி broke him, அங்கே அவனை உடைத்தார். ஹி loved him, அவனை நேசித்தபடியால் செய்தார். அவனை இன்னமும் தனக்கு சொந்தமாக்க முடியவில்லை. ஆகையினால் அவனை சொந்தமாக்க வேண்டும் என்றால் அவனுடைய சுய பலன் சாக வேண்டும் என்று உடைத்து போட்டார். இத்தனையும் சம்பாதித்தாயே மனுஷனே, இதையெல்லாம் நான் உனக்கு பலன் தந்திருக்காவிட்டால் வந்திருக்கக்கூடுமோ? என்னை அல்லாமல் வாங்கி கொண்டு ஆசீர்வாதங்களை அணைத்து கொண்டு இதுவே ஆசீர்வாதம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே, உன்னை நான் எனக்கு சொந்தமாக கொண்டு வந்தேன், உன்னை எனக்கு சொந்தமாக மாற்றிக்கொள்ள விரும்பினேன், உன்னை மேற்கொள்ள நான் முடியவில்லை, ஆனாலும் உன்னை கைவிட்டு போக விரும்பவில்லை. ஐ வாண்ட் டு ஷோ யூ வேர் இஸ் த ரியல் பிளெஸ்ஸிங், உண்மையான ஆசீர்வாதம் எங்கே இருக்கிறது என்று காண்பிக்கிறேன் என்று அவனுடைய சுய பலனை உடைத்தார். அவனுடைய தொடை சந்தை சுலுக்கினார். God loves me என்று நான் சொல்வதெல்லாம் மிக ஆழமாய் நான் சொல்வதெல்லாம் நிறைய காரியங்கள் இருந்தால் ஆழமாய் சொல்வதெல்லாம், லார்ட் இஃப் ஐ ஹவ் லிவ்ட் எ செல்ஃப் லைஃப், சுய வாழ்க்கை இந்த பூமியிலே வாழ்ந்திருந்தால் கெட்டு சீரழிந்து சின்னாமின்னமாய் போய் என்னுடைய முன்கோபம் என்ன, என்னுடைய கோபம், என்னுடைய காமவிகாரங்கள் என்ன, என்னுடைய தாறுமாறுகள் என்ன, பொய் சொல்வதில் என்ன, ஐயோ நான் குப்பை தொட்டிலே நான் போயிருப்பேன். என்னை நம்பி என்னுடைய காரியங்களை நம்பி இருந்த பகுதியெல்லாம் மாற்றி 1981ஆம் ஆண்டு என் தொடைச்சந்தை சுலுக்கி விட்டீரே, உண்மையே சார்ந்து கொள்ளும்படி என்னை செய்து விட்டீரே. ஆகவே இஃப் காட் லவ்ஸ் யூ, தேவன் உங்களை நேசிப்பார் என்றால் ஹீ வாண்ட் டு டூ தேட், அதை செய்ய விரும்புகிறார். என்ன அவர் செய்ய விரும்புகிறார்? உங்களை அவர் ஆதாயப்படுத்த விரும்புகிறார். ஆனால் நீங்களோ யுவர் செல்ஃப், உங்களுடைய சுயம் கொளுத்து போய் நான் யார் என்று எண்ணினீர்கள். தே அட்டாச் தெம்செல்ஸ் வித் சம்திங். மோகத்துக்குரிய எத்தனையோ கையில் ஒட்டி வைத்து விட்டு தங்களை ஐஸ்வர்யவான் என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள். தன்னை ஐஸ்வர்யவான் என்று எண்ணின ஒரு மனிதனை பார்த்து ஆண்டவர் கேட்டார், மனுஷனே உன்னுடைய ஆத்மாவில் ஒன்றுமில்லை, மூடனே என்று சொன்னார். மூடனே என்றால் ஒன்றுமில்லாதவன் என்று அர்த்தம். மூடனே, வாட் இஸ் திஸ்? இதை வைத்துக்கொண்டு என்னை ஐஸ்வர்யவான் என்று வேறு நீ சொல்லிக் கொள்கிறாய். ஐ எம் ரிச் மேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய். நித்திய ஜீவன் வேண்டும் என்று கூட என்னிடத்தில் ஓடி வருகிறான். இதெல்லாம் ஆண்டவர் வேடிக்கையாய் பார்ப்பது இல்லையோ? ஆண்டவர் அவனை நேசித்தபடினாலே அவனுக்கு சுயம் உடைக்கிற அந்த பங்கை காண்பித்தார். ஐ ஆஸ்க் யூ, காட் லவ்ஸ் யூ ரியலி? உங்களை நிஜமாக நேசிக்கிறாரா? உங்களை ரட்சித்தது உண்மைதானா? நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்ததும் உண்மைதானா? அபிஷேகம் பெற்றதும் உண்மைதானா? அப்படி உண்மையாக இருந்து நீங்கள் மெய்யாவே தேவனுடைய பிள்ளையாய்த்தான் வாழுகிறீர்களாம். தென் God will show you, தேவன் கண்டிப்பாக காண்பிப்பார் உங்களுடைய
உங்களை நான் முழுவதும் மேற்கொள்ள முடியவில்லை, எனக்கு சொந்தமாக மாற்ற முடியவில்லை. மாற்ற வேண்டும் என்றால் உங்களுடைய ஓன் ஸ்ட்ரென்த், உங்களை அட்டாச் பண்ணி வைத்திருக்கோம், அதையெல்லாம் விலகி வைத்து பிந்தி வந்து தனித்திருந்து நொறுக்கப்பட்டு நொறுக்கி விடுவார். தட் பிளெஸிங் ஐ காட் இன் மை லைஃப். ஒரு ரட்சிக்கப்பட்ட 1900 என்னுடைய 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற 68வது வருஷம் ரட்சிக்கப்பட்டு நொறுக்கப்பட்ட நேரம் 1981ஆம் வருடம் 23ஆம் தேதி என்னை தொடைச்சந்தை தொட்டார். ஹல்லேலூயா. He broke my cell, என் சுயத்தை உடைத்தார். ஃப்ரம் தேட் டே ஆன்வர்ஸ் இன்று வரைக்கும் 44 வருடங்கள் அவர் விட்டு விலகாத வாழ்க்கையை வாழும்படி செய்தாரே, அவரை இறுக பற்றி கொள்ளும்படி செய்தாரே. ஹல்லேலூயா. யூ வாண்ட் டு ஹேவ் தேன்? அப்படி ஆண்டவர் உங்களை உடைப்பதற்கு அனுமதிக்க கூடுமோ? அன்று அவனை நேசித்து அவர் உடைத்தார், அன்று என்னை நேசித்து அவர் உடைத்தார். இன்று செய்தி கேட்கின்ற நீங்கள், லோர்ட் பிரேக் மீ, என்னை உடையும். நான் பெருமை கொண்டவன், நான் எதையோ நம்பி வாழ்கிறவன், என்னை டிட்டாச் பண்ணிவிடும், என்னை டிஸ்லொக்கேட் பண்ணிவிடும், என்னை அந்த இடத்திலிருந்து பிரித்து விடும், நான் தனித்து உம்மிடத்திலே வர விரும்புகிறேன் என்று அவன் உடைத்த பிறகுதான், உடைபட்ட பிறகுதான் ஒன்று புலப்படுகிறது இந்த யாக்கோபுக்கு. வாட் இஸ் த ரியல் பிளஸ்ஸிங்? உண்மையான ஆசீர்வாதம் என்ன என்பதை விடை அப்பொழுதுதானே கிடைக்கும். ஒரு மனிதன் நொறுக்கப்படுகின்ற, கிறிஸ்து நிமித்தம் பாடுபடுகின்ற அந்த நேரத்தில் தான் அவரை காணுகின்ற கண்கள் திறக்கும். அந்த நேரத்தில் தான் அவனுக்கு எது மெய்யான ஆசீர்வாதம் என்ற கண் பளிச்சென்று திறந்தது. கண்டான், வந்தது தேவன் என்று கண்டான். அப்பொழுது உண்மையான அந்த வார்த்தையை கேட்கிறான், நீர் என்னை ஆசீர்வதித்தான் ஒழியே நான் போகவிடேன். ஹல்லேலூயா. வாட் அ பெர்சுவல். அப்படி பின்தொடர்ந்து போன அவனுடைய வார்த்தையை முதலாவது வைத்தானே பாருங்கள். பின்தொடர்வேன் என்று சொல்லுகிறது இல்லாமல் முதலிலேயே அந்த வார்த்தை குவித்து வைத்து விட்டான். உண்மை நான் போகவிடேன், உண்மையன்று எனக்கு வாழ்வில்லை, எனக்கு வேறு ஆசீர்வாதம் எதுவும் வேண்டாம். அக்கறைப்பட்டு போனது. இப்படி நான் தொடையும் சொலுக்கப்பட்டு போனது. எனக்கு இப்பொழுது வேண்டியதெல்லாம் புரிந்து கொண்டான். நீரே என் ஆசீர்வாதம். யூ பிளஸ் மீ, நீர் என்னை ஆசீர்வதியும் என்று கேட்டானே பாருங்கள். ஹல்லேலூயா. that is the every day to day life of a sure and faithful Christian. ஒரு கிறிஸ்தவன் வாழ வேண்டிய தினசரி வாழ்க்கை அதுதான். bless me Lord, unless you bless me I cannot go to the world. உலகத்திற்கு போகையில் ப்ளீஸ் bless me. I have so many things I have confessed, எல்லாம் அறிக்கை செய்து விட்டேன், அதெல்லாம் நான் வைத்து விட்டேன். எனக்கு வேண்டியதெல்லாம் டுடே பிளஸிங். அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று எனக்கு தாரும், இன்றைக்குரிய ஆசீர்வாதத்தை இன்று எனக்கு தந்தே தீர வேண்டும். எனக்கு அர்ஜிங் டியூட்டிஸ் இருந்தால் என்ன, அர்ஜிங் மினிஸ்ட்ரி இருந்தால் என்ன, அர்ஜிங் கடமைகளை வைத்திருந்தால் என்ன, ஐ மஸ்ட் பி பிளஸ்ட் பை காட் என்று இருக்கக்கூடிய அந்த ஜெபம் புரண்டு வரும். ஹல்லேலூயா. அப்படி நீங்கள் உங்களை உடைக்க நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஹீ வில் அப்பியர் தேர். அவர் வருவார். அவனை ஆசீர்வதிப்பதற்கு அவர் பெயரை அவர் கேட்டார். அவனுடைய பெயரை அவர் மாற்றி இனி முதல் இஸ்ரவேல் என்ற பெயர் உனக்கு வரும் என்று அவர் கூறி, இதை வைத்து பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் அந்த வசனத்துக்கு பிறகு அவர் பவுல் சொல்லுவார், நாமே மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வையாமல் அவரே நம்பி வாழ்கின்ற ஆவியிலே அவரை தொழுது கொள்கின்ற நாமே மெய்யான ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் என்று சொல்லுவாரே, அந்த பகுதியை இங்கே தானேயா தொடங்குகிறது. அவரே சார்ந்து கொண்டவர்கள், அவரென்று எனக்கு கதியில்லை என்று பாதத்தை பிடித்து கொண்டவர்கள். பெர்மான்ஸ் அவருடைய பாடல்களிலே நான் ரசித்தது என்னவென்று சொன்னார், அவர் எல்லா பாடல்களிலேயும் ஹீ இஸ் பர்சனல் டச் வித் காட். தேவனோடு உள்ள ஒரு உறவை வைத்து அப்பா பிதாவை என்று சொல்லி படித்தால் என்ன, அல்லது எத்தனையோ பாடலை படித்தால் என்ன, தேர் இஸ் எலிமெண்ட் ஆஃப் நோயிங் காட். தேவன் அறிகின்ற அறிவை வைத்து தான் அவர் பாடுவார். அவர் மற்ற ஊழியங்கள் எப்படி இருந்தது, என்ன செய்தார் என்றெல்லாம் குறித்து நான் யோசிக்கவில்லை. அந்த பாடலை வைத்து நான் யோசிப்பது என்னவென்றால், ஹவு மச் திஸ் மேன் லவ்ட் காட். இந்த மனுஷன் எவ்வளவா என் தேவனை நேசித்திருக்கிறான். சங்கீதத்தையே அவ்வளவு முங்கி போய்விட்டார், சங்கீதத்தில் ஊறி போய்விட்டதை போல் அந்த
பரலோகத்தில் உமையின்றி எனக்கு யார் உண்டு, பூமியிலும் உமையின்றி எனக்கு வேறு விருப்பமில்லை என்பதை தனக்கு சொந்தமாக்கி கொண்டு ஒரு மனுஷன்தான் அந்த பாடலிலே இருக்கிறான் என்பதை நான் கண்டிருக்கிறேன். ஐ லவ் தட் சாங். அது போன்ற பாடலை அதிகமாக விரும்புவது உண்டு. சில பாடல்களை நான் நீக்கியிருந்த பொழுதும் அந்த பாடலை திரும்பி படிக்கலாமோ, அடுத்த பாடலை நாம் ரெடி பண்ணி கொண்டிருக்கிறோம், பாடல் புத்தகத்தை அதிலாவது சேர்த்து வைத்து விடலாமோ என்றெல்லாம் யோசித்து கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. அது போன்ற ஒரு தேவனை ருசித்து புசித்து மகிழ்ந்து ஆரவாரித்து பாடினவர்கள் அநேகர் இல்லையா? அநேகர் இல்லை. அந்த நாட்களில் சாராள் நவரோஜி அம்மா இருந்தார்கள். அந்த நாட்களில் நல்ல பக்தர்கள், பாமாலைகள், கீர்த்தனைகள் இருந்தது. அதெல்லாம் இருக்கத்தான் செய்கிறது. குட். நல்ல பொக்கிஷங்களை நாம் வைத்து போற்றுகிறோம். நான் இப்பொழுது இருக்கிற ஜம்பி சாங்ஸ், அந்த உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு என்னமோ எங்கேயோ அவனை பறக்க விட்டு அவனுக்கு மிட்டாய் கொடுப்பது போல் ஏமாற்றுவதை போல் தேவனை அவனுக்கு காட்டுவதே இல்லை. அது போன்றது அல்ல. சச் எ பர்சனல் டச் வித் காட். உங்களுக்கு தேவனுடைய தொடர்பு உங்களுக்கு வேண்டாமோ? ஆகவே அவர் வந்தார். நீ இப்பொழுது இஸ்ரவேல் என்று பெயர்ப்படும் தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்று அவனுக்கு இப்பொழுது கேரண்டி கொடுத்து விட்டார். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர் வந்தார் என்று எழுதியிருக்க, இப்பொழுது நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார் என்ற இடத்தை அவனுக்கு கொடுத்து விட்டார். என்ன அதிகாரம் கொடுத்தார்? நான் உன்னை மேற்கொள்ள வேண்டும் என்று விரும்பினேன், ஆனால் மேற்கொள்ள முடியவில்லை. மேற்கொள்ளாதபடியினாலே நான் உன்னுடைய அந்த காரியத்தை கண்டினியூஸ் பண்ணி புரோக்க உன்னுடைய தொடைச்சந்தை நான் சுளுக்கி உன்னை சுயத்தை நான் ஒடித்து நீ என்னை கண்டு இப்பொழுது நான் உன்னை ஆசீர்வதித்து யூ காட் மீ, என்னை நீ பெற்றுக்கொண்டாய், என்னையே நீ மேற்கொண்டு விட்டாயப்பா. ஹல்லேலூயா. ஐ ஹவ் காட் மை காட். என் தேவனை பெற்றுக்கொள்கிறேன். ஒரு காலை வேளையிலே ஜெபிக்க போகும்பொழுது அவர் இல்லையோ என்று தேடி நீ எங்கே இருக்கிறேன் தேடிவிட்டு நான் திரும்பி வரும்பொழுது அவரை பெற்றுக்கொண்டு தான் வருகிறேன், மேற்கொண்டு தான் வருகிறேன். அவர் ஒரு நேரத்தில் கேட்பதெல்லாம் உன்னை மேற்கொள்ள முடியவில்லையப்பா, உன் சுயத்தை வைத்து கொண்டே வாழுகிறாய், வம்சத்தோடு போராடுகிறாய், வம்சத்தை வைத்து உன்னுடைய திறமையை வைத்து உன்னுடைய வேத அறிவை வைத்து என்னென்னத்தையோ வைத்து கொண்டு உன்னை ஒரு பொருட்டென்று வைத்து கொண்டு போராடி கொண்டிருக்கிறாய். உன்னை என்னால் மேற்கொள்ள முடியவில்லை என்று கண்டிப்பாக சொல்லுவார். நீ மாம்சத்தோடு இருக்கிற மனுஷனை எப்படி அவர் மேற்கொள்ள முடியும்? பின்பு அவர் நீ அவரை நேசத்தை நீங்கள் காண்பிப்பவர்களாக இருப்பீர் என்று சொன்னால் உடைத்து வழியை அவர் காண்பிப்பார். அவர் வெறும் ஜீவன் அல்ல, நானே வழி சத்தியம் ஜீவன். ஜீவனை கடைசியில் தான் வைப்பார். உடைத்து அந்த நொறுக்கி அவனை உனக்கு தேவன் இல்லை என்பதை காண்பித்து வந்தவர் தேவன் என்பதை அறிந்து ஐயோ எனக்கு எதுவும் வேண்டாம், நீ ஆசீர்வதித்தார் ஒளியே உமை போக விடேன் என்று பற்றி கொண்டானே பாருங்கள். அதுபோன்ற ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழுகின்ற ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் மாறுகின்ற அந்த அற்புதம் நம்ம எல்லோருக்கும் சம்பவிக்க வேண்டும். எல்லோரும்படி வாழ வேண்டும். நம்ம எத்தனை பேர் என்பது அல்ல, அத்தனை பேரும் தேவனை அறிந்த மக்களாக இருக்க வேண்டும். அது 4 பேராக இருந்த சகோதரர்களாக இருந்தால் என்ன, 4 சகோதரர்கள் இருந்தால் என்ன, 40 சகோதரர்கள் இருந்தால் என்ன, 400 சகோதர சகோதரிகளாக இருந்தால் என்ன, எவ்ரிபடி ஷுட் நோ காட். தேவனை அறிந்து வாழ வேண்டும். டோன்ட் திங்க் எஸ் கவுண்ட் இன் பிளஸிங் என்பதெல்லாம் என்னென்னமோ எண்ணிக்கொண்டிருக்கிற பழைய ஏற்பாட்டை போல் வைத்துக் கொள்ளார்கள். ஹியர் இட்ஸ் எ மேஜர் பிளஸிங். பெரிதான பிளஸிங் என்னவென்றால் நீ தேவனை மேற்கொண்டாய், அவரை பிடித்து கொண்டாய், அவர் பாதம் பற்றி வாழுகிறாய் என்ற வாழ்க்கையை எல்லோரும் வாழ. நீங்கள் வாழ்வதைக் கண்டு உங்களுடைய பிள்ளைகள் வாழ, உங்கள் பிள்ளைகள் வாழ்வதைக் கண்டு அந்த சந்ததி வாழ. சந்ததி சந்ததியாய் நிலை நிற்கிற அந்த ஜெசியினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஜெசியினுடைய அந்த அடிவேரிலிருந்து என்ன இருக்கும்? ஜெசியினுடைய ஈசாயின் அடிமரத்திலிருந்து வந்தவர். ஈசாய் ஜெசிங்கிறது ஆங்கிலத்தில், தமிழில் ஈசாயின் அடிமரத்திலிருந்து தோன்றின இந்த தாவீதின் சந்ததியை போல் இன்றைக்கும் தாவீதின் சந்ததியிலே வருவதை போல் நானும் அந்த தாவீதின் சந்ததியிலே வந்ததை போல் சந்ததி சந்ததியாய் உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சந்ததி கர்த்தரை அறிந்து வாழ வேண்டியது அவசியம் அல்லவோ? நீங்கள் வாழாவிட்டால் எப்படி அவர்களுக்கு கொடுக்க முடியும்? நான் என்ன வைத்திருக்கிறேனோ அதைத்தானே கொடுக்க முடியும். என்ன அவர் சொல்லுவார்? லோய்சால் பாட்டியிடத்தில் இருந்த விசுவாசம் ஐனிக்காரிடத்தில் வந்தது. ஐனிக்காரிடத்தில் இருந்த அந்த விசுவாசம் தீமோத்தேயு மகனுக்கு வந்தது என்று சொல்வதை போல், இஃப் யூ டோன்ட் ஹேவ் காட், தேவன் இல்லை என்றால் வாட் யூ ஆர் கோயிங் டு கிவ்? ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு சொத்தை கொடுக்க போயிருக்கலாம், பங்களா, 2 கார்,
அல்லது பெரிய படிப்பு இதை கொடுத்து இருந்தால் போதுமா? கடைசியிலே அவன் வந்து தூற்ற மாட்டானா? அவ்வளோ பங்களா கட்டி என்ன பிரயோஜனம்? அந்த பிச்சைக்காரன் போய்விட்டானே, தேவனை அறிந்தவன் பரலோகத்தில் இருக்கிறான் என்ன சொல்ல மாட்டானா? மூடனே, ஐஸ்வர்யத்தை வைத்து கொண்டு இதை வைத்து உன் பிள்ளைகளுக்கும் காண்பித்து உங்களுக்கு கொடுத்து விட்டேன் பார்த்தீர்களா என்று மெச்சிக்கொண்டு வாழ்கிறாயே. தகப்பன் தன் பிள்ளை கொடுக்க வேண்டும் என்று இருந்துவிட்டு போகட்டும், அதை வைத்து ஒரு பொருட்டென்று எண்ணி வாழ்வது சரிதானோ என்று ஆண்டவர் கேட்க மாட்டாரோ? உங்களிடத்தில் இருப்பதை, என்னிடத்தில் இருக்கிறதை நான் கொடுக்கிறேன் என்று சொல்கிறதெல்லாம் மேஜர் பார்ட் இஸ் காட். ஆல் த அதர் திங்ஸ், நீங்கள் வேதம் வாசிப்பது, ஜெபம் பண்ணுவது எல்லாம் பிள்ளைகள் வாட்ச் பண்ணிடுறார்கள். நீங்கள் எழுந்திருப்பது, காலையில் எழுந்தவுடன் என்ன திடீர் என்று பார்க்கிறார்கள். உங்களுடைய ஆர்வம் என்ன என்று பார்க்கிறார்கள். உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய பாடலை அவர்கள் கவனிக்கிறார்கள். உங்களுடைய முறுமுறுப்பை கவனிக்கிறார்கள். எல்லாம் பிள்ளைகள் பார்த்து கொண்டு அதெல்லாம் இருக்கத்தான் செய்கிறது. அதை நான் சொல்லவில்லை. த மேஜர் பார்ட் இஸ் காட். தேவனை காட்டுங்கள், வாழுங்கள். அதுபோன்று வாழுகின்ற சபையில்தான் நாம் இருக்கிறோம். என்ன வாழுகின்ற சபை? இஸ்ரவேலர்கள் மாம்சத்தினுடைய அல்ல, ஆவியின்படி பிழைத்திருக்கிற ஆவிக்குரிய இஸ்ரவேலர் என்று சொன்னாரே பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்திலே. அந்த ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் எல்லோரும் வாழ ஆண்டவருக்கு கிருபை செய்ய வேண்டும். ஜெபம் செய்ய கடவோம். பல இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை அன்பு கொண்டு எங்களை ஒவ்வொருவரையும் பேர் பேராய் நேசித்து, உங்கள் பெயர் என்ன என்று கேட்டதை போலவே எங்கள் பெயரை கேட்டு ஆஸ்வதிக்கிற கர்த்தர் எல்லோரையும் ஆஸ்வதிக்கிறாங்க. எல்லோரும் இந்த நானே வழி, சத்தியம், ஜீவன் என்று சொன்ன அந்த பாதையிலே வந்து உம்மை கண்டுகொள்ள உதவி செய்தலும் ஆசீர்வதித்தலும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே. ஆமென்.